بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. இங்கே கூடியிருக்கிற உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிற ஒரு நிகழ்ச்சி. பலதரப்பட்ட சமூக மக்கள் இணைந்து வாழ்கிற ஓரிடத்தில் அனைத்து சமூகங்களுக்கும் இடையில் ஒரு நல்லிணக்கம் நிலவ வேண்டுமென்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதை கவனத்திலே கொண்டு முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அது குறித்து உங்களுக்கு எழுகிற சந்தேகங்கள், குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் தெளிவுபடுத்துகிற விதமாக இந்த நிகழ்ச்சியினை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இதிலே உங்களுடைய கேள்விகளுக்கு உரிய பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இஸ்லாம் குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை உங்கள் மத்தியில் முன்வைக்க நாங்கள் விரும்புகிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது பரவலாக பலராலும் நம்பப்படுவதைப் போல முகமது நபி அவர்களால் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி படைத்த இறைவனிடமிருந்து உலகத்திற்கு அருளப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி இஸ்லாம். இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக, எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்காக மனிதர்களில் இருந்தே சிலரை தேர்வு செய்து அவர்களுக்கு பிரத்யேகமாக தன்னுடைய தகவல்களை, செய்திகளை கற்றுக் கொடுத்து, நீங்கள் இதை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று ஏராளமான மனிதர்களை தன் தூதர்களாக இறைவன் தேர்வு செய்திருக்கிறான். அந்த வகையில் நபிகள் நாயகம் அவர்கள் இறுதியாக வந்த இறை தூதராக இஸ்லாம் சொல்லுகிறது. அவர்கள் வழியாக இறைவன் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உலகத்திற்கு வழங்கியிருக்கிறான். இஸ்லாமிய வாழ்க்கை நெறிப்படி ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் ஒரு வழிகாட்டுதலை, அவனது குடும்ப வாழ்க்கையில், அவன் செய்கிற வியாபாரத்தில், அவனுடைய சமூக விஷயங்களில், பொருளாதார மேம்பாட்டில், அரசியல் நிர்வாகத்தில், இப்படி எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அனைத்தை குறித்தும் இதை இப்படித்தான் அணுக வேண்டும் என்று இஸ்லாத்திலே ஒரு வழிகாட்டுதல் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வது என்பது இந்த குறுகிய நேரத்தில் சாத்தியமானது இல்லை. ஆனாலும் இவை அனைத்திலேயும் கலந்திருக்கிற ஒரு அடிப்படையான அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் சொல்லுகிற எந்த செய்தியாக இருந்தாலும், வழிபாடாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், சுகாதாரமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், சமூகவியலாக இருந்தாலும், இஸ்லாம் பேசுகிற எந்த செய்தியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவை அனைத்தையும் ஆக்கிரமித்திருக்கிற, அனைத்தின் அடிநாதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், மனிதர்கள் மீது நன்மை நாடுவது, பிற மனிதர்களை நேசிப்பது, பிற மனிதர்களுக்கு துன்பங்கள், துயரங்கள் எதையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற ஒரு அடிப்படையான செய்தி
அனைத்து விஷயங்களிலேயும் அடிநாதமாக இருப்பதை இஸ்லாத்தை படிக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஏராளமான சான்றுகளை குர்ஆனிலிருந்தே நீங்கள் பார்க்க முடியும். இஸ்லாமிய நம்பிக்கைப்படி மனிதர்கள் செய்கிற தவறுகள் இரண்டு வகையான தவறுகளாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, ஒரு மனிதன் அவனை படைத்த இறைவனுக்கு செய்கிற தவறுகள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை முறையாக செய்யாமல் இருப்பது போன்ற தவறுகள். இன்னொன்று, ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு செய்கிற தவறுகள். ஒரு மனிதர்களுக்கு மோசடி செய்வது, ஏமாற்றுவது, பொய் பேசுவது, பிறருடைய பொருளை அபகரிப்பது, இதுபோல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற கேடுகள். இந்த இரண்டு வகையான பாவங்கள், தீமைகளில் இஸ்லாம் சொல்கிறது, முதல் வகையான தீமை இருக்கிறது, இறைவனுக்கு செய்கிற தவறுகள். இந்த தவறுகளை பொறுத்தவரை இறைவன் அதை தான் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். அது அல்லாமல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த தவறை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட மனிதன் மன்னிக்காதவரை இறைவன் அந்த தவறை மன்னிக்க மாட்டான். அப்போ மனிதர்களுக்கு நீங்க கேடு செய்யாதீங்க என்பதை இந்த தத்துவத்தின் வழியாக, இந்த சட்டத்தின் வழியாக இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் உலக மக்களுக்கு ஒரு பேருரை நிகழ்த்தினார்கள். வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற உரை என்று போற்றப்படுகிற அந்த உரையிலே மனித குலத்திற்கு சொல்ல வேண்டிய ஏராளமான அறிவுரைகளை தொகுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதிலே நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு முஸ்லிம் என்றால் யார் என்பதற்குரிய இலக்கணத்தை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? முஸ்லிம் என்றால் யாருடைய நாவாலும் யாருடைய கரத்தாலும் பிற மக்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லையோ அவனே முஸ்லிம். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் அநியாயமான முறையில் அடுத்தவங்களை துன்புறுத்திடக்கூடாது, அவனுடைய பேச்சுக்களால் இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது, அவனுடைய நடவடிக்கைகளால் இன்னொரு மனிதன் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இப்படி யார் கவனத்தோடு வாழுகிறாரோ அவர்தான் நல்ல முஸ்லிம் என்று நபிகள் நாயகம், முஸ்லிம் என்றாலே பிற மனிதனுக்கு நல்லது நாடக்கூடியவனாக இருப்பான், அவன்தான் முஸ்லிமாக கருதப்படுவான் என்று முஸ்லிமுக்கான இலக்கணத்தை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பொதுவாக உலகத்தில் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு காரண காரியத்தோடு எல்லா வழிபாட்டுக்கும் விளக்கம் சொல்ல முடியாது. எந்த மதமாக இருந்தாலும் சரிதான், விளக்கம் சொல்லப்படும். சில விஷயங்களுக்கு சொல்லுவாங்க, சிலது சொல்லுவாங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், சிலதை சொல்லுவார்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையிலே அமைந்திருக்கும். பெரும்பாலும் என்ன பதில் சொல்லுவாங்க? ஏன் இப்படி வழிபாடு செய்றீங்க, எதனால் இப்படி வணங்குறீங்க என்று கேட்டால், அப்படிதான் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, எங்களுடைய வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்குது, எங்கள் முன்னோர்கள் அப்படி செஞ்சாங்க, இப்படி செய்யுமாறு எங்களுக்கு சொன்னாங்க, அது எங்களுடைய நம்பிக்கை, இப்படி தான் பதில் சொல்லுவாங்க. பெரும்பாலான வழிபாடுகளுக்கு இப்படி தான் பதில் சொல்ல முடியும். இஸ்லாத்திலையும் அப்படி நிறைய வழிபாடுகள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை நீங்கள் சிந்தித்தால் அதிலே கூட காரண காரியத்தோடு விளக்க முடியாத வழிபாடாக இருந்தாலும் அதிலே கூட மனிதர்கள் மீது அக்கறை காட்டுகிற ஒரு அம்சம் அடிநாதமாக மறைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எப்படி மறைந்திருக்கிறது? உதாரணமாக இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வழிபாடுகளில் ஒரு வழிபாடு இறைவனுக்காக செய்யப்படுகிற தொழுகை என்ற ஒரு வழிபாடு. ஒரு முஸ்லிம் தினசரி இறைவனை 5 நேரங்கள் தொழ வேண்டும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி உங்களில் பல பேர் அதை அறிந்திருப்பீர்கள். இந்த தொழுகை என்பதை மேலோட்டமாக பார்த்தால் தொழுகையில் கொஞ்ச நேரம் நிற்பார்கள், அதுக்கு பிறகு முஸ்லீம்கள் குனிவார்கள், அதுக்கு பிறகு நெற்றியை கொண்டு நிலத்தில் வைப்பார்கள், அதன் பிறகு வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பி தொழுகையை முடித்துவிட்டு செல்வார்கள். இது தொழுகையில் உள்ள மேலோட்டமான அம்சங்கள், காரியங்கள். ஆனால் இது செய்யக்கூடிய வேலை என்ன என்று பார்த்தால் இன்னைக்கு சமூகத்தில் பல ஆண்டுகளாக தீர்க்க முடியாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிற மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு பெரிய சிக்கலுக்கு இந்த தொழுகை தீர்வை தந்து கொண்டிருக்கிறது. என்ன தீர்வு என்று கேட்டால், உலகம் முழுவதிலும் வியாபித்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தீண்டாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறது, ஒவ்வொரு மொழியிலும் இருக்கிறது, ஒவ்வொரு இனத்திலும் இருக்கிறது. இனத்தின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வுகள் சமூகத்திலே கற்பிக்கப்படுகிறது, சாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்படுகிறது, மொழியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்படுகிறது, நிறத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்படுகிறது. இந்த நிறத்தான், எனவே இவன் உயர்ந்தவன். மேற்கத்திய நாடுகளுக்கு போனா அங்க உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா கருப்பன் வெள்ளையன் என்ற பிரச்சனை. நம்ம நாட்டுக்கு வந்தா என்ன பிரச்சனை? மேல் சாதி கீழ் சாதி பிரச்சனை. இதனால் ஏற்பட்டிருக்கிற கொடுமைகள் கொஞ்சமா, இறந்த உயிர்கள் கொஞ்சமா, ஏற்பட்டிருக்கிற இழப்புகள் கொஞ்சமா, அதை நம்ம நாட்டில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை.
மேலவளவுல இருந்து கொடியங்குளத்துல இருந்து கடைசியான அந்த தர்மபுரி படுகொலை வரைக்கும் எல்லாத்துடைய பின்னணி என்ன? தர்மபுரியில இளவரசன் கொலை செய்யப்பட்டானே, அந்த விவகாரத்துடைய பிரச்சனை என்ன? ஒண்ணுமே கிடையாது, சாதி தான் பிரச்சனை. 2 பேர் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, அதான் பிரச்சனை. ஊருக்குள்ள லட்சம் பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க, ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. ஆனா இதுல ஏன் பிரச்சனையாச்சு? அவன் மேல் சாதிக்காரன், இவ கீழ் சாதிக்காரி, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஏன் ஜாதி பொண்ணு நீ கட்டலாமா? அதான் பிரச்சனையாச்சு. அப்ப இந்த சாதி பிரச்சனை தான் இந்த நாட்டிலே ஆண்டாண்டு காலமாக தீர்க்க முடியாத ஒரு பெரும் பிரச்சனை. நாட்டில் ஒவ்வொரு அரசாங்கமும் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இதுக்கு ஏராளமான சட்டங்களை போட்டு பார்த்தார்கள், இன்னைக்கு வரைக்கும் தீர்ந்த பாடு இல்லை. பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்குறாங்க. எப்படி படிச்சு கொடுக்குறாங்க? தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தின் சார்பில் வெளியிடக்கூடிய புத்தகங்களை எடுத்து பாருங்க. அதனுடைய முதல் பக்கத்திலேயே, பக்கத்தை புரட்டினவுடனே ஃபர்ஸ்ட் பேஜிலேயே அச்சிட்டு வைத்திருப்பார்கள், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்? சின்ன பிள்ளைங்க டெய்லி அதை பார்ப்பாங்க, அவங்க மனசுல அது பதியும். ஒரு காலத்தில் தீண்டாமையிலிருந்து மக்கள் வெளியில வந்துருவாங்க, சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்கணும் அப்படின்றதுக்காக தானே அதை எழுதி வச்சிருக்கிறாங்க, சட்டம் இயற்றி இருக்கிறாங்க. தீண்டாமை கொடுமையினால ஒருத்தரை கீழ் சாதி பேரை சொல்லி திட்டார், விமர்சிச்சுட்டாருன்னா அவருக்கு பல வருடங்கள் சிறை தண்டனை, கடுமையான தண்டனை, அப்படி எல்லாம் சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கிறாங்களே, சட்டங்கள் போட்டிருக்கிறாங்களே, அறிவுரைகள் சொல்லப்படுகிறது, தீண்டாமை ஒளிந்திருக்கிறதா? தீண்டாமையினால் நடந்து கொண்டிருக்கிற கொடுமைகள் குறைந்திருக்கிறதா? குறைந்த பாடில்லை. ஆனால் முஸ்லீம்களிடத்தில் நீங்க பாருங்க, முஸ்லீம்களிடத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாரபட்சத்தை நீங்க பார்க்கவே முடியாது, எந்த அடிப்படையிலையும் பார்க்க முடியாது. நீங்க சாதி அடிப்படையில் வேறுபாடு கற்பிக்கலன்னா கூட மொழியின் அடிப்படையில் வேறுபாடு கற்பிக்கிறவர்கள் தமிழகத்தில் அதிகம் இருக்கிறார்கள். நம்ம மொழி தான் பெரிய மொழி, உயர்ந்த மொழி, உலகத்தில் வேற எவன் மொழியும் உயர்ந்தது கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை பாருங்க. கேரளாவோடு ஒரு முட்டல் இருக்கிறது, கர்நாடகத்தோடு ஒரு முட்டல் மோதல் இருக்கிறது, ஆந்திராவோடு முட்டல் மோதல் இருக்கிறது. அந்த பிரச்சனையினுடைய பின்னணி எல்லாம் என்னன்னு பார்த்தா மொழி தான் பிரச்சனை. வருஷம் காவிரி தண்ணீர்ல பஞ்சாயத்து. காவிரி கர்நாடகத்தில் உள்ளவங்க, கர்நாடகத்தில் உள்ள எல்லாரும் இந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்போது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? அவன் தமிழன், நான் கன்னடன், பிரச்சனை வருதா இல்லையா? சண்டை போட்டுக்கிறோமா இல்லையா? மகாராஷ்டிராவில் ஒருத்தர் இருந்தார், அவர் மகாராஷ்டிரா எங்களுடைய சொந்த பூமி, இங்க எங்களை தவிர வேற யாரும் இருக்க கூடாது, மராட்டியருக்கே அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சார். மராட்டி மொழி பேசாதவர்களை எல்லாம் வெளிநாட்டுக்காரர்களை போல நடந்து கொண்டார். ஒரே இரவுல அடிச்சு துரத்தினார். பில்டோசரை கொண்டு போய் வச்சு நடுரோட்ல வீதியில படுத்து கிடந்த அப்பாவி பொதுமக்கள் தமிழர்களை எல்லாம் அடிச்சு துரத்தினார். பல வருடங்களாக வாழ்ந்த பூமியை விட்டுட்டு ஒரே இரவுல லட்சாதிபதிகளாக இருந்தவர்கள் பிச்சாதிபதிகளாக தமிழகத்திற்கு ஓடி வந்த வரலாறு எல்லாம் இந்த நாட்டிலே நடைபெற்றது. அதனுடைய பின்னணி என்ன? மொழியினால் ஏற்றத்தாழ்வு. ஏன் மொழி உயர்ந்தது, ஓ மொழி தாழ்ந்தது. முல்லை பெரியாறு பிரச்சனை ஓடுது. முல்லை பெரியாறுல தண்ணீருடைய அளவை கூட்டுறதா குறைக்கிறதா எத்தனை வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டவும் படுது, குறைக்கவும் படுகிறது. எதனால் இந்த சிக்கல்? அவன் மலையாளி, நான் தமிழன், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி எம் தமிழ் குடின்னு நம்ம ஆட்களும் தமிழ் மொழியினுடைய பெருமையை பத்தி ரொம்ப பேசுவோம். அதே மாதிரி மலையாளி பேசுகிறார்கள், அதுபோல கன்னடத்தான் பேசுகிறான், அதுபோல மராத்தியத்தான் பேசுகிறான். இப்படி எல்லா மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலையும் தாம் பேசுகிற மொழிதான் உயர்ந்த மொழி, மற்றவர்களுடைய மொழி தாழ்ந்த மொழி அப்படிங்கிற அடிப்படையை வைத்துக் கொண்டு அதிலே ஒரு ஏற்றத்தாழ்வு, சண்டை சச்சரவு, உயிரிழப்பு, பொருளாதார இழப்புகள் என்று சொல்லி எக்கச்சக்கமாக நடந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்கிற வகையிலே முஸ்லிம்களை நீங்கள் பார்த்தால் முஸ்லிம்களிடத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை. மொழியால் பிளவுபட்டு கிடந்தாலும் அந்த மொழி சிறந்தது, இந்த மொழி தாழ்ந்தது என்ற பாகுபாடு இல்லை. முஸ்லிம்கள் அனைவருமே தம்மை சகோதரர்களாக பாவிக்கிறார்கள். அனைவருமே அந்யோன்யமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த உணர்வு எங்களுக்குள் ஏற்பட்டது? நாங்களும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தானே. ஒரு வகையில் சொல்ல போனால் சில 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி போனீங்கன்னு வச்சுக்குவோம், நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு சாதியில தான் இருந்திருப்போம். எங்களுடைய முன்னோருடைய பாரம்பரியம் என்ன? 1000 வருஷத்துக்கு முன்னாடி அரபு நாட்டில் இருந்தாங்க, இறக்குமதி செய்யப்பட்டவங்களா? எல்லாருமே இந்த நாட்டில் பிறந்தவங்க தான். ஒவ்வொருத்தருடைய வரலாற்றையும் பின்னோக்கி பார்த்தால் ஒருத்தர் செட்டியாரா இருந்திருப்பார், ஒருத்தர் கவுண்டரா இருந்திருப்பார், ஒருத்தர் தலிதா இருந்திருப்பார், ஒருத்தர் பிராமணரா இருந்திருப்பார். அவர்களுக்கு இஸ்லாம் கிடைத்தது. அந்த இஸ்லாத்தை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு, நல்லா இருக்குன்னு இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். இப்ப நாங்க ஒரு 5 தலைமுறை 10 தலைமுறை முஸ்லீம்களிடம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்களும் இந்த நாட்டில் பிறந்த சாதியில் ஒரு சாதியாகத்தானே இருந்தோம். ஆனால் எங்களிடத்தில் எப்படி அந்த சாதிய வேறுபாடு அழிந்தது?
மற்றவர்களிடத்திலெல்லாம் தரிபட்டு நிற்கிற இந்த வேறுபாடு எங்களிடமிருந்து துடைத்து எறியப்பட்டது எப்படி என்று ஆய்வு செய்தால் அதை துடைத்து எரிந்ததன் பின்னணியிலே தொழுகை என்ற ஒரு வழிபாடு இருக்கிறது. இறைவனுக்கு செய்கிற வணக்கம் அதை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன வணக்கம்? ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அடுத்த நிமிடமே அவர் தொழ வேண்டிய நேரம் வந்தால் தொழுது விட வேண்டும். தொழுகை அவருக்கு கடமையாகிவிடும். இப்ப இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் பிராமண சமுதாயத்திலிருந்து வர்றாரு, இன்னொருத்தர் தலித் சமூகத்திலிருந்து வர்றாரு. 2 பேரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப என்ன செய்யும்? இஸ்லாம் என்ன பண்ணும்? 2 பேரும் சேர்ந்து நின்று தொழுவுங்கன்னு சொல்லும். பக்கத்துல நிற்போம், தோளோட தோலை ஒட்டிக்கிட்டு நிற்போம், உடம்போட உடம்பு உரசிக்கிட்டு நிற்போம். 2 பேரையும் கொண்டு போய் பக்கத்தில் நிப்பாட்டி விட்டா எப்படி இருக்கும்? நேத்தைக்கு வரைக்கும் தன்னை பிராமணராக கருதி கொண்டிருந்த ஒருத்தர் அவருடைய உடம்புல போய் தலித்தாக கருதப்பட்ட ஒருத்தருடைய உடம்பு போய் உரசிச்சுனா அவரால் ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா இவங்க கைப்பட்டாலே தீட்டுன்னு இருந்தாங்களே, கைப்பட்டா தீட்டு கால்பட்டா தீட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ரொம்ப பாகுபாடு கற்பிச்சாங்களே. சிலையை திறந்து வச்சா சிலை தீட்டுப்பட்டுருச்சுன்னு கங்கையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து கழுவி விட்டாங்களே. இப்படியாகவெல்லாம் பயங்கரமாக தீண்டாமையை கடைபிடித்த ஒரு மனிதரை அந்த தாழ்த்தப்பட்டவராக கருதப்படுகிறவரோடு ஒட்டி உறவாட வச்சா அவருடைய மனசு ஏத்துக்குமா? உள்ள அப்படியே அறுக்கும். முதல் நாள் ஒட்டிக்கு நிற்கும் போது இவன் பக்கத்துல எல்லாம் நிற்க வேண்டியது இருக்கே நினைச்சிருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் நிறுத்தி வைக்கும், சிறிது நேரம் கழித்து மீண்டும் நிறுத்தி வைக்கும். ஒரு நாளைக்கு 5 தடவை, அடுத்த நாள் 5 தடவை, அதுக்கு அடுத்த நாள் 5 தடவை, திரும்ப 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 நிறுத்தும் பொழுது முதல் நாள் ஒட்டி நிற்கும் போது அந்த ஏற்பட்டுச்ச வெறுப்பு, அந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 100% இருந்த வெறுப்பு அடுத்த நாள் 90% மாறும், அதுக்கு அடுத்த நாள் 80 மாறும், அதற்கு அடுத்த நாள் 70 மாறும். அப்படியே மாறி 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 கடைசியில் என்ன ஆகும்? என் பக்கத்தில் யாரு நின்னா எனக்கு என்ன, அப்படி மாறி போயிடுவார். இப்போ வேணா நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. பள்ளி வாசல்ல தொழுதுட்டு மக்கள் வெளியே வர்றாங்கல்ல, வெளியில வரும் பொழுது வாசல்ல நின்று கொண்டு அவங்க இடத்துல கேளுங்க, வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு வர்றாங்களா? உங்களுக்கு வலது பக்கத்தில் நின்று தொழுது யாருன்னு கேளுங்க, இடது பக்கத்தில் நின்று தொழுது யாருன்னு கேளுங்க. ஒரு 90% பேருக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் யாரும் கவனிக்கிறது கிடையாது. யாருன்னு என்ன எனக்கு என்ன? ஒரு 10% பேர் 2 பேர் சேர்ந்து வந்திருப்பாங்களே, நண்பர்களா வந்தவங்க, மகனை கூட்டிட்டு வந்தவங்க, மகனை பக்கத்தில் நிப்பாட்டி விட்டவங்க, அவங்க வேணா சொல்லுவாங்க என் பையன் பக்கத்தில் நின்னான், என் ஃப்ரெண்டு பக்கத்தில் நின்னாரு, அவங்களால தான் சொல்ல முடியும். பெரும்பாலானவங்க அவங்க வருவாங்க, அவங்க நிற்பாங்க, முடிஞ்சு போச்சு. அதுவும் எப்படிப்பட்ட நிலையில? தொழுகையில நிற்கும் போது நீங்கள் பார்த்தால் நெற்றியை கொண்டு போய் நிலத்துல வைப்பவன் முன்னாடி நிற்கிறவருடைய காலு பின்னாடி நிற்கிறவருடைய தலையை மிதிக்கும். நம்ம ஊர்ல காலை பத்தி என்னமோ ஒரு தப்பான செய்தியை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு ஆளு மேல கைப்பட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலு பட்டுருச்சுன்னா கொதிச்சிடலாம். என்னமோ அசுத்த தள்ளி அவன் மேல போட்ட மாதிரி காலில் லேசா மிதிச்சுட்டோன்னு வச்சுக்கோமே, உடனே முறைக்கிற முறையை பார்க்கணுமே. மாடு மாதிரி மிதிச்சுட்டு போறான் பாரு, ஒருத்தர் காலை மிதிச்சுட்டு எக்ஸ்கியூஸ் கேட்காம போயிடட்டும் பார்க்கலாம். எவ்வளவு கோவம் வருது இவருக்கு, மிதிச்சுட்டு போறான். இன்னும் சொல்ல போனா மிதிச்சவருக்கும் தெரியும், மிதி வாங்கினவருக்கும் தெரியும், இவர் தெரியாம தான் மிதிச்சிருக்கிறாரு. வேணும்னு மிதிச்சா அப்படியே மிதிப்பான், லேசா மிதிப்பான், ஓங்கி நழுக்குன்னு மிதிக்க மாட்டான். அவன் மிதிச்சதே காட்டுது தெரியாம மிதிச்சான்னு. ஆனாலும் இவன் என்ன நினைக்கிறான்? தெரியாம மிதிச்சல, தெரியாம மிதிச்சுட்டேன்னு சொல்லு. காலு பட்டா இப்படி நினைக்கிறான். அதுவும் எதுல? ஒரு காலு இன்னொரு காலில் பட்டா, காலத்துக்கு தலையில வச்சா கேட்கவே தேவையில்லை, அவ்வளவுதான், வெட்டு குத்து ரத்த கலரி தான். ஆனால் தொழுகிற நேரத்தில் ஒருவர் பின்னால் நிற்கிறார், இன்னொருவர் முன்னால் நிற்கிறார். முன்னால் இருக்கிறவருடைய கால் பாதம் பின்னால் இருக்கிறவருடைய தலையை மிதிக்கிறது. முன்னால் நிற்கிறவர் சங்கோஜப்படவும் இல்லை, பின்னால் நிற்கிறவர் கோபப்படவும் இல்லை. யாராக இருந்தாலும் சரிதான். முன்னாடி நிற்கிறவர் பணக்காரரு, பின்னாடி இருக்கிறவர் ஏன், அப்படி கிடையாது. காலை வச்சு மிதிக்கிறவர் தொழிலாளியா இருப்பாரு, அவர்கிட்ட மிதி வாங்குறவர் முதலாளியா இருப்பாரு. யாரும் கோபப்பட மாட்டாங்க. அங்கே யாருக்கும் முன்னுரிமை இல்லை. அவன் முந்தியவன், இவர் பெரியவர், இவர் செல்வந்தர், இவர் ஆட்சியாளர், பராக்கு சொல்வதற்கு வேலை கிடையாது. மற்ற வழிபாட்டு தலங்கள்ல எல்லாம் முக்கியஸ்தர் வந்து விட்டால் அவங்களுக்காக தனி நேரத்திலே வழிபடுவதற்கு அவருடைய வழிபாட்டு தலங்களை திறந்து கொடுப்பார்கள். இங்க முக்கியஸ்தர் வந்துட்டாரு, திறந்து கொடுப்பாங்களா? நாட்டுடைய ஜனாதிபதியே வந்தாலும் சரி, அவர் வந்தா அவருக்கு என்ன இடமோ அந்த இடம் தான். நான் வந்துட்டேன்னு எனக்கு முன்னாடி இடம் கொடு கேட்க முடியாது, அவரும் கேட்க மாட்டார், யாரும் கொடுக்கவும் மாட்டார்கள். இந்திய நாட்டில் 3 பேர் முஸ்லீம் ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள். ஜனாதிபதி ஃபஹ்ருதீன் அலி அகமது இருந்திருக்கிறார், ஜனாதிபதியாக ஜாகிர் ஹுசேன் இருந்திருக்கிறார்,
ஜனாதிபதியாக அப்துல் கலாம் இருந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் ஜனாதிபதி மாளிகைக்கு பின்னால் இருக்கிற ஜும்மா மசூதியிலே, டெல்லியில் இருக்கிற ஜும்மா மசூதியிலே தான் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வருவார்கள். ஒரு தடவை நடக்கிறது, ஜனாதிபதி பள்ளிவாசலுக்கு வருவதற்கு கால தாமதம் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை வழிபாடு ஆரம்பமாயிடுச்சு. பள்ளியினுடைய உள் வளாகம் நிறைஞ்சிருச்சு. டெல்லிக்கு போனவங்க பார்த்துருப்பீங்க, அதனுடைய வெளிப்பகுதி ஓப்பன் பிளேஸ். அங்கே மேலே கூரை கிடையாது, நல்ல பெரிய பொட்டல் திறந்த வெளியாக இருக்கும். கோடை காலத்தில் மே மாசத்துல வெயில் சுட்டி எரிக்கிறது, தலைக்கு மேலே வெயில், காலுக்கு கீழே செங்கத்தர சூடு. வந்திருக்கிற இந்த ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் அவர் அந்த வெயிலிலே நிற்கிறார், நின்று தொழுகிறார். அவரோடு அவரை பாதுகாப்புக்காக வந்த பாதுகாவலர்கள் மரத்தடி நிழலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி விடும் பேச்சே கிடையாது. நீ முன்னாடி இடம் வேணும்னா முந்தி வந்திருக்கணும். நீ ஜனாதிபதியா இருந்துக்க, பிரதமரா இருந்துக்க. இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம். எது ஏற்படுத்தியது? தொழுகை தான் ஏற்படுத்தியது. இந்த தொழுகை எங்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம். இப்படி தொழுகையின் வழியாக தீண்டாமையை ஒழித்து மனிதநேயத்தை கற்றுத்தருகிறது. எதை எடுத்தாலும் இப்படித்தான். தொழுகை மட்டுமில்லை, இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த சட்டத்திட்டத்தை எடுத்து பாருங்கள், அதற்குள்ளே பிற மனிதர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை துன்புறுத்தக்கூடாது என்ற செய்தி அதனுடைய மறைபொருளாக சொல்லித்தரப்பட்டிருப்பதை பார்க்கலாம். பண்டிகை தினங்கள் இருக்கிறது. வருடத்திற்கு 2 பண்டிகைகளை இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இந்த 2 பண்டிகைகளில் அதனுடைய கொண்டாட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது எப்படி எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது? பண்டிகை தினத்திலே வசதியுள்ளவர் நல்ல துணிமணிகளை எடுப்பார், நல்ல உணவு பதார்த்தங்களை உண்டு மகிழ்வார், மகிழ்ச்சியாக தன்னுடைய குடும்பத்தாரோடு இருப்பார். அந்த நேரத்திலே ஏழை எளிய மக்களாக இருக்கிறவர்கள் அதை அனுபவிக்க முடியாமல் இருப்பார்கள். அதனால் வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு என்று தங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை ஒதுக்க வேண்டும். எங்கள் மேல கடமையாகவே இஸ்லாம் ஆக்கியிருக்கிறது. 1 மாத காலம் நோன்பு இருப்போம். நோன்பினுடைய கடைசி நாளில் நாங்கள் பண்டிகை கொண்டாடுவோம். அந்த பண்டிகை தினத்தில் ஏழை எளிய மக்களுடைய உணவு தேவைக்காக நாங்கள் ஒரு பொருளாதாரத்தை தர்மம் செய்தாக வேண்டும். வசதியுள்ள எல்லாரும் செஞ்சாகணும். இது ஏதோ அறிவுறுத்தல் கிடையாது, கட்டாயம் செஞ்சாகணும். ஏன் இப்படி சொல்கிறது? நீ மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போதாது, உன் அருகில் இருக்கிறவனையும் நீ மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிற மனிதர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கிறது இஸ்லாம். இப்படி இஸ்லாத்துடைய மறைபொருளாக, இஸ்லாத்துடைய அனைத்து சட்டங்களினுடைய அடிநாதமாக திகழ்கிற செய்தி என்ன என்று பார்த்தால் அது அமைதி, மனிதர்களை நேசிப்பது, மனித நேயம் என்பதை மறைபொருளாக கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை இந்த குறுகிய நேரத்தில் இஸ்லாம் குறித்த ஒரு சிறிய அறிமுகமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இது ஒரு நீண்ட நெடிய உரைகள் ஆற்றுவதற்குரிய இடம் அல்ல, நேரம் அல்ல. உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிற இடமாக இருக்கிற காரணத்தினால் இந்த உரையை இத்தோடு நிறுத்தி கொண்டு உங்களுடைய கேள்வி பதிலுக்கு நாம் செல்வோம். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த நோட்டீஸ் என் கையில் கொடுக்கும்பொழுது நான் ஒரு ரெக்வஸ்ட்னு சொன்னேன். மரியாதைக்குரிய ஜெயினுலாபுதீன் அவர்கள் இப்படி ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணும்பொழுது இப்படி கொஸ்டின் அவங்களுக்கு சாதகமாக அமையலைன்னாக்கா ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்குவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகையினால அவங்கள்ட்டே சொன்னோம், நான் ஒரு இயேசு பெருமானை பின்பற்றி போகிற ஒரு 29 ஆண்டு காலம் பின்பற்றி போகிற ஒரு பக்தன். அதன் அடிப்படையில் சொன்னேன், நாங்கள் இப்படி ஒரு அன்பின் மார்க்கத்தில் போகிறதால அங்கே ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போது ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது பேச்சு எங்களுடைய அமைதியை குலைக்காத நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணோம். அதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் ஓப்பனிங்காக சொன்னதால் அப்படி கேட்குறோம். பிற மத சகோதரருக்கான நேரடி கேள்வி பதில்கள் சொன்ன அந்த இதன் அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட பகிரங்கமாக கேட்குற கேள்வி. அதனால் நீங்கள் அது அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தாலும் தயவுசெய்து மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன இப்போ பேசின வார்த்தையின்படி என்ன சொல்லிட்டீங்கன்னா, ஒரு உண்மையான முஸ்லீம் துன்புறுத்தாதவன், ஏன்னா டைம் கிடையாது, 1.5 மணி நேரத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை 1.5 மணி நேரம் 1 மணிக்குள்ளெல்லாம் முடிக்க முடியாது. ஒவ்வொரு ஆட்களுக்கும் மணிக்கணக்கில் கொடுத்தாகணும். நீங்கள் கேட்குற கொஸ்டின் தொடரும் இந்த நிகழ்ச்சி. அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உண்மையான முஸ்லீம்ங்கிறவங்க மற்றவங்களை துன்படுத்தாதவன் என்று சொன்னீங்க இல்லையா? ஒரு சின்ன உதாரணம், 2011ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. 110 மாடி ரெட்டை கோபுரம், சுமார் 220 மாடி உள்ள ஒரு கோபுரத்தை
இந்த அல்கொய்தா அமைப்பினர் இடித்தார்கள். இடிக்கும் பொழுது ஒரு 5000 பேர் அதுக்கு கீழே கிடந்தாங்க. ஏழை இறைவன் யாருனாக்கா, மனுஷனை படைத்த விதம் உங்களுக்கு தெரியும். உயிர் கடவுளுடையது, உயிர் கடவுளுடையது. மனுஷனுடைய படைப்பு மனுஷன் மண்ணாக இருந்தால் மண்ணை ஒரு பொம்மையாக போல செஞ்சு அவருடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் உயிர் பெற்றான் என்று வரலாறு இருக்குது. அப்படி இருக்கும்போது ரெட்ட கோபுரம் இடிஞ்சு 5000 பேர் பில்டிங் கீழே கிடக்கிறாங்க. இப்போ ஏக இறைவன் அல்லாஹ் தஆலா சந்தோஷமடைவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், தெரியுமா தெரியாது. பட் அதை நான் அன்றைய அடுத்த நாள் இதழில் வாசித்தேன். இப்போ மனுஷனுடைய உயிரை அவாய்ட் பண்ணிவிட்டு, அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு, இறைவன் இப்போ தான் சந்தோஷமாக இருப்பார் என்று சொல்கிற ஒரு மார்க்கம் கோச்சிக்கூடாது. நான் அதான் முன்னாடியே ரெக்வஸ்ட் கேட்டேன். இனி இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மற்றவங்களை துன்பப்படுத்துகிற துன்பப்படுத்தி அழிக்கிற மார்க்கம் ஒரு இனிய மார்க்கமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அதே போல் மும்பை குண்டுவெடிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, ரயில்வே ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மக்கள் இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கு எடுத்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சுமார் ஒரு 300 பேர் செத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பார்லிமெண்ட்டு விவகாரம் உங்களுக்கு தெரியும். அவங்க எனிபடி வேர்ல்டில் யாராக இருந்தாலும் சரி, அரபு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, டோட்டலி முஸ்லீம், த நேம் ஆஃப் முஸ்லீம். இப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா பார்லிமெண்ட்டில் குண்டு வெடித்து தாக்குனாங்க. இப்படி மற்றவங்களை துன்பப்படுத்தி ஒரு டெஸ்ட்ராய் பண்ணுற மார்க்கம் ஒரு இனிய மார்க்கமா? முதல்ல அவங்களுடைய கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொன்ன செய்திக்கு பதிலை சொல்லிட்டு நான் வந்துடுறேன். ஏன்னா நிகழ்ச்சியினுடைய மொத்த அம்சத்தை பற்றியான ஒரு கேள்வியாக இருக்கிறதுனால அதுக்கு பதில் சொல்லணும். இந்த ஒரு இடத்துல நாங்கள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்க நிகழ்ச்சி நடத்தினாலும் அனைத்துமே ஃபுல் வீடியோ கவரேஜ் பண்ணியிருப்போம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்துமே 100% ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது, இணையதளத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. tntj.net என்ற வெப் தளத்தில், இணையதளத்தில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் onlinepj.com என்ற பெயரில் ஒரு இணையதளம் இருக்கிறது, அதிலேயும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிடிகளாக, டிவிடிக்களாக மக்கள் மன்றத்திலே விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்துமே முழு ரெக்கார்டு, ஃபுல் செக்யூர். அவர் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இனிய மார்க்கங்கள் நாங்கள் நடத்தி இருப்போம். ஒரே ஒரு இடத்தில் கூட நடந்தது கிடையாது. அவர் தவறாக சொல்லியிருக்கிறார் அல்லது யாரோ ஒருவர் அவருக்கு பொய்யான தகவலை தந்திருக்கிறார். இல்லை உண்மைதான் சொன்னால் அவர் நிரூபிக்கட்டும், நான் என்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். நடத்திய எல்லா இடங்களிலேயும் ஏற்பட்ட விளைவு என்னன்னு கேட்டால், முடிஞ்ச பிறகு நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொல்கிற நிலைமை என்னன்னு தெரியலையே, பாய்மார் கூட்டிருக்கிறாங்களே, கேள்வி கேட்டால் தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற எண்ணத்தோடு வந்தவர்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்து போகிற பொழுது, இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்ததே இல்லையே பாய், தொடர்ந்து வைங்க, இதுதான் நம்முடைய சமூக ஒற்றுமைக்கு நல்லது என்று சொல்லி ஒரு இடம் மிச்சம் இல்லாமல் அனைத்து இடங்களிலேயும் முஸ்லீம் அல்லாத மக்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதி, அவருடைய விருப்பம் இதுவாகத்தான் இருந்திருக்கிறது. எனவே சபைக்கு ஒரு தவறான தகவலை தந்திருக்கிறார் என்பதை முதலில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து சகோதரருடைய கேள்வி, நம்ம உரையிலிருந்தே கேட்குறார், இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கம்னு சொன்னீங்க, ஆனால் பல இடங்களில் குண்டு வச்சு துப்பாக்கி சூடு நடத்தி கொன்று குவிச்சிருக்கிற வேலைகளை முஸ்லீம்கள் தானே செஞ்சுருக்கிறீங்க, பிறகு எப்படி இஸ்லாத்தை ஒரு இனிய மார்க்கம், அமைதி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறீங்க, இது சரியில்லையே அப்படிங்கிறார். முதல்ல இஸ்லாம் மனித உயிர்களை பற்றி என்ன சொல்கிறது, இறைவனுடைய பார்வையில் அதனுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய நடப்பு கேள்விக்கு நான் வர்றேன். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நான் துவக்கத்திலே சொன்னதை போல மனித உயிர்கள் மீது அளப்பரிய நேசத்தை காட்டுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்லி ஃபக அன்னமா கத்தல நாஸ ஜமீஆ. இது குர்ஆனிலே இருக்கிற அரபி வாசகம். இதனுடைய பொருள் என்ன என்றால், ஒரு மனிதரை அநியாயமான முறையில் கொலை செய்தவர் ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொலை செய்த குற்றத்திற்கு ஒப்பாவார். மனித உயிர்கள்ங்கிறது ரொம்ப புனிதமானது, எந்த உயிரையும் அநியாயமாக எடுக்கிற உரிமை உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தாங்க, ஒரு அரசாங்கத்துடைய ஜனாதிபதியாக இருந்தாங்க. அதனால பக்கத்து நாடுகள் அவர்கள் மீது படையெடுக்கும் பொழுது எதிர்கொண்டு எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களை எதிர்த்து போரிட்டு இருக்கிறாங்க. போர்க்களம் என்றாலே என்ன, எதிரிகளை வெட்டுவது, குத்துவது, ரத்தங்களை ஓட்டுவது, அதுதான போர்க்களத்துடைய மரபு. அந்த போர்க்களத்திலே கூட நபிகள் நாயகம் சட்டம் வகுத்தார்கள். போர்க்களத்திலே குழந்தைகள் வந்தால், எதிரி குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் வந்தால், குழந்தையாக இருந்தால் கொல்லக்கூடாது,
பெண்களாக இருந்தால் கொல்லக்கூடாது, மத குருமார்களை கொல்லக்கூடாது, நிராயுதபாணிகளை கொல்லக்கூடாது. எங்க சொல்றாங்க? கொல்ல வேண்டிய இடத்துல எதிர்த்தரப்புல இருந்து வந்திருக்கிறாங்க, நம்மை அழிப்பதற்காக வேண்டிய வந்தாலும் ஒரு பெண்ணை போய் நீ கொலை பண்ணிடாத, சிறுவர்களை கொலை பண்ணிடாத, முதியவர்களை கொலை பண்ணி, இப்படியாகவெல்லாம் சட்டம் சொன்ன ஒரு மார்க்கத்தில் அநியாயமா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குமா? இஸ்லாத்துல கடுகளவிற்கு கூட அனுமதி கிடையாது. ஆனால் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? நான் அறிக்கை பார்த்தேன், அமெரிக்காவில் இரட்டை கோபுர இடிப்பிற்கு பிறகு இதை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைவான் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க. அப்படி ஒரு அறிக்கை வெளியிடப்படவே இல்லை. ஏன்னா இறைவன் மகிழ்ச்சி அடைவான்னா இறைவன் சொல்லி இருக்கணும். எங்க சொல்லி இருக்கலாம்? இந்த மாதிரி கொலைகளை பார்த்து ரத்தம் ஓடுவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இறைவன் சொன்னானா? நபிகள் நாயகம் அவர்கள் இறைவன் சொன்னதாக சொல்லி இருக்கிறார்களா? இறைவன் என்ன சொன்னான் தெரியுமா? மனிதன் தன்னை துன்பப்படுத்திக் கொள்வதை இறைவன் விரும்பாதவன், இப்படித்தான் இறைவன் சொல்லுகிறான். குர்ஆன்ல ஒரு பிரபலமான ஒரு சொல் உண்டு, எல்லா முஸ்லிம்களும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு சொல். அது இறைவனை பற்றி சொல்லுகிற ஒரு சொல், அர் ரஹ்மான் இர் ரஹீம். இறைவன் அளவற்ற அருளாளன், அவன் நிகரில்லாத அன்புடையவன். எந்த காரியத்தை செய்தாலும் இறைவனுடைய இந்த இரண்டு பெயர்களை சொல்லித்தான் நீங்கள் உங்கள் வேலைகளை துவங்க வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கிற இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அப்ப இறைவன் என்பது கருணையுள்ளவன் அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது. இறைவனை வழிபடுவதற்காக ஒரு முஸ்லிம் தன்னை வருத்தி கொண்டால் கூட வருத்திக்காதே என்று சொல்கிறது இஸ்லாம். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு முறை இறைவனுடைய அந்த ஆலயத்தை ஹஜ்ஜு செய்வதற்காக ஒரு பெரிய முதியவர் ஒருத்தர் இறைவனிடத்தில் நேர்ச்சை பண்ணி இருக்கிறார். அவரால் நடக்க கூட முடியல. ஆனா நான் நடந்தே போய் இறைவனுடைய ஆலயத்தை தரிசிப்பேன் அப்படின்னு இறைவனுக்கு நேர்ச்சை பண்ணிட்டு அவருடைய 2 பிள்ளைங்களுடைய தோள்களில் கையை போட்டு மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன விவரம்? இல்லை, நான் நடந்து போய் ஹஜ்ஜு செய்ய போறேன், இறை ஆலயத்தை தரிசிக்க போகிறேன்னு சொல்றார். அப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்படியெல்லாம் உங்களை வருத்தி கொள்ளணும்னு இறைவன் கேட்கலையே, இறைவன் அதை விரும்பலையே, உங்க உடம்ப நீங்க ஏன் வருத்திக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதே போல மேலும் சொல்றாங்க, ஒருவனுக்கு இறை வழிபாட்டிற்கான நேரம் வந்துருச்சு, அவனுடைய வயிற்றுல சரியான பசி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறைவனுடைய வழிபாடா அவன் உண்ண வேண்டிய உணவா என்று கேட்டால் பொதுவாக இறை வழிபாட்டில் மூழ்க வேண்டியதானே நாம நினைப்போம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இறைவனுடைய வழிபாட்டை 2வது வையி, முதல்ல உன் வயிற்றுல இருக்கிற பசியை நீக்கு, சாப்பிட்டு முடித்து விட்டு இறைவனை வணங்கு, அப்பதான் நிம்மதியா வணங்க முடியும். உன் உடம்ப வருத்திக்கிட்டு நீ பசியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு கடவுளை வணங்கணும்னு நினைக்காத. நபிகள் நாயகம் சொன்னாங்க. கடுமையான தூக்கத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், கண்ணை முழிக்கவே முடியல, முதல் நாள் இரவுல கடும் வேலை செஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அதிகாலை 5 மணிக்கு எழுந்து தொழுகணும், தூக்கம் கண்ணை விட்டு மறைய மறுக்கிறது. இந்த நேரத்தில் தொழுகைக்கு நேரம் வந்து விட்டால் தொழுகையா தூக்கமா என்று கேட்டால் எழ முடியாத நிலையில் இருக்கிறவர் தூங்கட்டும், தூங்கி எழுந்த பிறகு தொழுது கொள்ளட்டும். ஏன்? ரொம்ப முடியாம கஷ்டப்பட்டு நீ கடவுளை வணங்க தேவையில்லை. அப்ப கடவுளுக்கான வணக்கத்தில் கூட கடவுள் எதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்? மனிதன் தன்னை வருத்தி கொள்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது இல்லை. மனுஷன் நிம்மதியாயிரு, ரிலாக்ஸ் ஆயிரு, ஒன்னனையே வருத்திக்காத என்று சொன்ன மார்க்கத்தில் அடுத்தவனை வருத்து என்று சொல்லப்பட்டிருக்குமா? அடுத்தவனை குத்து என்று சொல்லப்பட்டிருக்குமா? அடுத்த உயிர்களை பறி என்று சொல்லப்பட்டிருக்குமா? கண்டிப்பாக இஸ்லாத்தில் இதற்கு அனுமதியே இல்லை. முதல் செய்தி. 2வது, அப்ப அவங்களுடைய கேள்வி என்ன? சரி, இஸ்லாத்துல இல்லைன்னா செஞ்சாங்க, அதுக்கு என்ன பதில்? செய்து கொண்டிருக்கிறார்களே, சில பேர் செய்கிறார்கள், நான் இல்லைன்னு மறுக்கல. முஸ்லீம்களாக இருக்கிற சில பேர் இந்த மாதிரியான காரியங்களில் தீவிரவாத வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதை நான் மறுக்கவே இல்லை. அதற்காக 2 பேர் செய்த ஒரு காரியத்திற்கு நீங்கள் இஸ்லாத்தின் மீது பழி போட முடியுமா? ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் மீது அந்த குற்றச்சாட்டை முன்வைக்க முடியுமா? 100ல் 2 பேர் அப்படி இருக்கிறார்கள் என்றால் அந்த 2 பேரை தனிமைப்படுத்துங்க. அவங்க தப்பு செய்யறாங்க, இஸ்லாத்திற்கு எதிராக செய்யறாங்க. நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, எங்கெல்லாம் முஸ்லீம்கள்ல இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டார்கள் என்று ஊர்ஜிதமாக தெரிஞ்சதோ அப்பமெல்லாம் நீங்கள் கண்டிப்பதை விட அதிகபட்சமாக முஸ்லீம்களாகிய நாங்கள் கண்டித்திருக்கிறோம். சமீபத்தில் பாகிஸ்தான்ல தாலிபான் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு ராணுவ பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைந்து 500 குழந்தைகளை சுட்டு கொன்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர் அடித்த கண்டனத்தை பதிவு செஞ்ச ஒரே அமைப்பு எங்கள் அமைப்பு. இந்து மக்கள் கூட கண்டனங்களை பதிவு செய்யல, சும்மா பேட்டி அறிக்கைன்னு கொடுத்தாங்க. நாங்க தெருவா கூட்டம் போட்டு கண்டிச்சோம். இவர்கள் முஸ்லீம்களில் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தின் பெயரை கெடுக்க வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அறிவித்தோம்.
பிறகு எப்படி எங்களை நீங்கள் அதற்கு குற்றவாளியாக ஆக்க முடியும்? கோவையில் கலவரம் நடந்துச்சு, குண்டு வெடிப்பு நடந்துச்சு. கோவை குண்டு வெடிப்பில் சில முஸ்லீம்கள் ஈடுபட்டார்கள். அந்த முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கோவை குண்டுவெடிப்பினுடைய பின்னணியை நீங்க யோசித்து பார்த்தால், குண்டுவெடிப்பை ஒரு முஸ்லீம் ஆதரிப்பதாக இருந்தால், தீவிரவாதத்தை முஸ்லீம்கள் ஆதரிப்பதாக இருந்தால், கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதத்தை ஆதரித்திருக்க வேண்டும். அதுக்கு பல நியாயம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? 19 முஸ்லீம் இளைஞர்களை துடிக்க துடிக்க சுட்டு கொன்றார்கள். அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அரசு இயந்திரம் வேடிக்கை பார்த்தது. போலீஸ்காரர்களை நின்று கொண்டு துப்பாக்கி சூட்டில் பங்கெடுத்தார்கள். முஸ்லீம்கள் எல்லாம் போய் ஆட்சியாளரை சந்திச்சாங்க. எங்களுக்கு நியாயம் கொடுங்கன்னு கேட்க போனாங்க. சந்திக்கிறதுக்கு கூட முதலமைச்சர் தயாராக இல்லை. சென்னையில் வந்து சந்திக்கிறோன்னு கோயம்புத்தூர் முஸ்லீம் தலைவர்கள் கேட்டதுக்கு முடியாதுன்னு முதலமைச்சர் மறுத்துட்டாரு. அன்றைக்கு இருந்த திமுகவுடைய தலைவர். நான் அரசியலுக்காக வேண்டி சொல்லல, தகவலுக்காக வேண்டி சொல்லுகிறேன். அவர் மேட்டுப்பாளையத்துக்கு வருகிறார். கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு சிலையை திறந்து வைப்பதற்காக வேண்டி வருகிறார். அப்போ எங்க ஊருக்கு பக்கத்தில் வந்திருக்கிறீங்க, இப்பமாவது எங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்பமும் அனுமதி இல்லைன்னு மறுக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, யார் இந்த குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி என்று முஸ்லீம்கள் குற்றம் சாட்டினார்களோ அந்த காவல்துறை அதிகாரிக்கு அண்ணாவுடைய பெயரில் பதக்கம் வழங்கி கௌரவித்தார்கள். முஸ்லீம்கள் கொந்தளிச்சுட்டாங்க. எங்களை சுட்டு கொண்டவங்களுக்கு விருது கொடுப்பீங்களா? எங்கள் வாலிபர்கள் 19 பேரை துள்ள துடிக்க காலி பண்ணவங்களுக்கு நீங்க பட்டம் கொடுத்து கௌரவிப்பீங்களா? இந்த நாட்டில் நீதி இல்லையா, நியாயம் இல்லையா அப்படின்னு சில பேர் என்ன பண்ணினாங்க, இதுக்கு நாம பதிலடி கொடுக்கணும்னு சில வாலிபர்களை மூளை செலவு பண்ணினாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் குண்டு வெடிப்பை வச்சு பெரிய சமூகத்துக்கு பெரிய இழுக்கை ஏற்படுத்தினாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நியாயமாக அவர்கள் செய்தது தவறு, ஆனாலும் அவர்களை செய்ய தூண்டியது அரசு இல்லையா? முதல் குற்றத்திற்கு தண்டனை வழங்கி இருந்தால் 2ஆம் குற்றம் நடந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில கூட கோவை குண்டு வெடிப்பை முஸ்லிம்கள் ஆதரித்தார்களா? எந்த அளவுக்கு? ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அவர்களை நாங்கள் புறக்கணித்தோம். நீதிமன்றத்தில் அவர்களுக்கு ஒரு வழக்கறிஞரை கூட நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கல. ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிற பெரிய விஷயமா? ஒட்டுமொத்த சமுதாயத்தில் வசூல் பண்ணனா பல கோடிகள் தேருமே. அங்கிருந்து இறக்குப்பா ராம்ஜெத்மலானி இறக்கு, நாட்டில் இருக்கிற பெரிய வக்கீலை இறக்கு அப்படின்னு வாதாடி அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்கலாம் தானே. யாருமே வக்கீலுக்கு அதுக்கு கூட காசு கொடுக்கல. வழக்கு யார் வாதாடியது? யார்? அரசு வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள். கோவை குண்டுவெடிப்பிலே கைது செய்யப்பட்டவர்களுக்கு வாதாடியவர்கள் அரசு வழக்கறிஞர்கள். அப்ப நாங்க அந்த அளவுக்கு கூட நீ செஞ்சது தப்பு, 1000 தான் உனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் ஜனநாயக அடிப்படையில் போராடி இருக்கணும், அரசாங்கத்திற்கு மனு கொடுத்திருக்கணும், போராட்டங்கள் வழியாக கோரிக்கையை முன் வச்சிருக்கணும். அதுதான் நியாயமான முறையே தவிர குண்டு வச்சு பொதுமக்களை கொலை செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த செய்த நீங்கள் தண்டனை அனுபவிச்சே தீரணும், நாங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு மொத்த சமுதாயமும் விலகி நின்னோம். இதை போய் நீங்க எப்படி மொத்த முஸ்லீம்கள் மீது பழிய போடுவீங்க? முஸ்லீம்ல 2 பேரும் செஞ்சுட்டான், அதனால ஒட்டுமொத்த முஸ்லீமுமா? அந்த பார்வை பார்க்கறது தப்பு. இன்னும் கூடுதலாக சொல்றதா இருந்தா, இந்த கேள்வி வந்ததுனால நான் சொல்றேன், பரவலாக முஸ்லீம்கள்னாலே தீவிரவாத காரியங்களை செய்யறவங்கன்னு ஒரு தோற்றம் உண்டாயிருக்குல்ல. இப்போ அடுத்து அந்த கேள்வி தான் கேட்பாங்க, நீங்க 2 பேருங்கிறீங்க, நாட்டில் எந்த தீவிரவாதம் நடந்தாலும் எந்த குண்டுவெடிப்பு நடந்தாலும் முஸ்லீம் தானே சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, முஸ்லீமத்தால கைது பண்றாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நடக்கின்ற அனைத்து காரியங்களின் பின்னணியிலும் முஸ்லீம்கள் இருப்பதாக மீடியாக்கள் ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். உண்மை அதுவல்ல. பல பேர் செய்துவிட்டு எங்கள் மீது பழியை போடுகிறார்கள். இது நான் ஏதோ மேடைக்கு சொல்ற தகவலா எடுத்துக்காதீங்க. ஒரு 15 வருஷ பேப்பரை எடுங்க, 15 வருஷ நீதிமன்ற ரெக்கார்டு எடுங்க, 15 வருஷ காவல்துறை எஃப்ஐஆர் எடுங்க. நாங்கள் எடுத்தோம், எல்லாத்தையும் ஆய்வு செய்தோம். நாட்டிலே நடந்த எல்லா குண்டு வெடிப்புகளையும் ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்ததில் நிரூபிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான குண்டுவெடிப்பு சம்பவங்களில் முஸ்லீம்கள் தான் செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட வழக்கு எத்தனை தெரியுமா? 2 வழக்கு. ஒன்று கோவையிலே நடைபெற்ற குண்டுவெடிப்பு வழக்கு, இன்னொன்று மும்பையிலே நடைபெற்ற குண்டுவெடிப்பு வழக்கு. மும்பை கோவை 2ஐ தவிர மற்ற எதிலையும் முஸ்லீம்கள் செய்தார்கள் என்று நிரூபிக்கப்படவே இல்லை. எல்லாத்திலையும் 6 மாசம் ஜெயிலில் இருப்பார். 6 மாசத்துக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? இவருக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன், கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மே மாதம் 16ஆம் தேதி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது, உச்ச நீதிமன்றம். அந்த நாள் எந்த நாள் தெரியுமா?
மத்திய அரசாங்கம் புதிதாக பொறுப்பேற்கிற தினம் அந்த தினம். அதனால அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்பட்ட தீர்ப்பு பத்திரிகைகளில் வரவே இல்லை. முழுக்க முழுக்க இதே கவரேஜ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அது என்ன தீர்ப்பு? குஜராத்தில் 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற அக்ஷர்தாம் கோவில் குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுச்சு. விசாரிச்சு 6 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கியது கீழ் நீதிமன்றம். இந்த 6 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாங்க. உயர் நீதிமன்றம் உறுதி பண்ணுச்சு, ஆமா இந்த 6 பேரும் தூக்கில் போட வேண்டியவங்க தான் உறுதி பண்ணுச்சு. அவங்க விடலை. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ணினாங்க. உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இந்த 6 பேரும் அப்பாவிகள், இவர்கள் மீது புனையப்பட்ட இந்த வழக்கு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு வழக்கு, அவர்கள் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு போடப்பட்டிருக்கிறது, இதிலே காவல்துறையினுடைய கைங்கரியம் இருக்கிறது என்று காவல்துறையை கண்டித்து இந்த 6 பேரையும் விடுதலை செய்தார். எப்படி விடுதலை பண்ணார் தெரியுமா? கீழ்கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுக்கு, ஹைகோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுக்கு, உச்ச நீதிமன்றம் எப்படி ரத்து பண்ணுச்சு, அநியாயம் எப்படி சொல்லுச்சு என்று பார்த்தால் இந்த 6 பேரையும் குற்றவாளியாக சொல்வதற்கு கிடைத்திருக்கிற முக்கியமான ஒரு ஆதாரம், கோவிலுக்குள்ள 2 பேர் துப்பாக்கி தூக்கிட்டு போறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு 30க்கும் மேற்பட்ட பேரை கொலை பண்ற சுட்டு தள்ளுறாங்க. உடனே போலீஸ்காரங்க வர்றாங்க. போலீஸுக்கும் 2 பேருக்கும் இடையில துப்பாக்கி சூடு நடக்குது. 2 பேருடைய உடம்புலையும் துப்பாக்கியால சல்லடையா துளைக்கப்படுகிறார்கள். அந்த இடத்திலே 2 பேரும் காலி. ஒருத்தருடைய உடம்புல 63 குண்டு பாய்ந்திருக்கிறது, இன்னொருத்தருடைய உடம்புல 46 குண்டு பாய்ந்திருக்கிறது. ஒரு உடம்புல 63 குண்டு பாய்ஞ்சா எப்படி இருக்கும்? மொத்த உடம்புமே ரத்தமாக மாறிச்சு. 46 குண்டு வெடிச்சவருடைய உடம்பு அப்படித்தான். பொரிக்கிறதுக்கு மீனை மசாலா தடவி வச்சிருப்போமே, அந்த மாதிரி மொத்த உடம்பும் ரத்த சகதியா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து 2 கடிதங்களை காவல்துறை கைப்பற்றுகிறது. அவன் சட்டப்பையில ஒரு கடிதம். அந்த கடிதம் என்ன சொல்லுது? இந்த 6 பேர் குற்றவாளியாக சொல்லப்பட்டாங்களே, இந்த 6 பேர் 2 பேருக்கு எழுதின கடிதம். நீங்க இங்க வரணும், அக்ஷர்தாம் கோவிலுக்குள்ள ஒரு நாள் துப்பாக்கி சூடு நடத்தணும், இங்குள்ள பக்தர்களை கொலை பண்ணணும் அப்படின்னு 6 பேர் கையெழுத்து போட்டு அனுப்பின லெட்டர் அவங்க சட்டப்பையில இருக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் கீழ் கோர்ட்டு தூக்கு சொல்லுச்சு, உயர் நீதிமன்றம் தூக்கு தண்டனை சொல்லுச்சு. இப்போ உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது, 2 கேள்வி. ஒன்று, துப்பாக்கி சூடு நடத்த வரக்கூடிய ஒருத்தன் அவனுக்கு எழுதின கடிதத்தை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு பையில வச்சுக்கிட்டு தான் செத்துட்டான், தான் அதை வச்சுக்கிட்டு இவர்களை குற்றவாளிகளை பிடிக்கட்டும்னு சொல்லிட்டு வருவானா? முதல்ல சட்டப்பைக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு வருவானா? வரமாட்டான். ஒன்று. 2வது, 63 குண்டு பாஞ்சுத, உடம்பெல்லாம் ரத்தமாச்ச, நீங்கள் கொண்டு வந்து காட்டிய கடிதத்தில் ஒரு துளி கூட ரத்தம் இல்லையே, எப்படி? சட்ட பையில இருந்து எடுக்கிறாங்க, ஒரு துளி ரத்தம் இல்லை. அதை வச்சு நீதிபதி கேட்கிறாரு, இது செட்டப் இந்த கடிதம். அவங்கள சுட்டு கொண்ட பிறகு போலீஸ்காரங்க நீங்க எழுதி அங்கிறது கிடைச்சிச்சுன்னு பொய் சொல்லி இருக்கிறீங்க, 6 பேரும் அப்பாவின்னு ரிலீஸ் பண்ணார். இப்படி வழக்கு, அனைத்து வழக்குகளும், கோவை குண்டுவெடிப்பு, மும்பை குண்டுவெடிப்பு 2ஐ தவிர அனைத்து வழக்கிலையும் முஸ்லீம் நிரபராதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டான். நீங்க என்ன முஸ்லீம் குற்றவாளி, முஸ்லீம் தீவிரவாதிங்கிறீங்க? இதை விளக்குவதற்காகவே நாங்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். எங்கள் அமைப்பின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது முஸ்லீம் தீவிரவாதி என்ற பெயர். புத்தக டைட்டிலே அதான். புக் இருக்குதா? இருந்தால் சகோதரருக்கு ஒரு புத்தகம் கொடுங்க. டைட்டிலே முஸ்லீம் தீவிரவாதி தான். எப்படி எல்லாம் முஸ்லீம்கள் மேல பழிய போட்டீங்க, எப்படி எல்லாம் தீவிரவாத பட்டத்தை சுமத்தி இருக்கிறீங்க, விழாவாரியாக பல்வேறு வரலாறுகளை, நீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்து சொல்லி அதை நாங்கள் விளக்கி இருக்கிறோம். நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அப்போ மற்றவர்கள் செய்துவிட்டு முஸ்லீம்கள் மீது பழி போடுகிற காரியம் தான் பிரதானமான வேலையாக நடந்திருக்கிறதே தவிர முஸ்லீம்கள் செய்தது இல்லை. ஒன்று. அடுத்து கேட்பாங்க, அப்போ நாடாளுமன்ற தாக்குதல், அதுல அப்சல் குரு தூக்கில் போடப்பட்டார, நாடாளுமன்றத்தில் குண்டு வச்சதா சொன்னார், குண்டு வைக்கல, நாடாளுமன்றத்தில் துப்பாக்கி சூடு, அதுல அப்சல் குரு தூக்கு கொடுத்தாங்க. அந்த தூக்கு நியாயமானது நீங்க சொல்வீங்களா? தூக்கிற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு இருக்குல்ல, அந்த நீதிபதி தீர்ப்புல என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? நீதிபதி சொல்லுகிறார், இவர் தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர் என்பதற்கு ஆதாரம் இல்லை, தீவிரவாத சதித்திட்டங்களில் ஈடுபட்டார், ஆதாரம் இல்லை, தீவிரவாத வேலையை செய்தார், அதற்கும் ஆதாரம் இல்லை. ஆனாலும் மக்களுடைய கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக இவருக்கு நான் தூக்கு தண்டனை விதிக்கிறேன். எங்க பார்த்தாலும் இவங்களை தூக்குல போட்டாதான் இதுக்கு மக்கள் அமைதி அடைவாங்க போல தெரியுது.
அதனால தூக்கில போடுறேன் அப்படின்னு எழுதினாரே தவிர இவர் குற்றவாளின்னு சொல்லிவிட்டு தூக்கில போட்டாங்களா? உலகத்திலேயே குற்றம் செய்யலன்னு சொல்லிவிட்டு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட ஒரே ஆள் அப்சல் குரு தான். நான் நீதிமன்ற தீர்ப்பை வச்சு சொல்றேன், இல்லைன்னா நீங்க மறுக்கலாம். நீதிபதி எழுதின வார்த்தை அது. என்ன கூட்டு மனசாட்சி? சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்றதுக்கு நீதிபதியா? மக்களுடைய மன விருப்பத்தின் அடிப்படையில் நீதி சொல்வதற்கு நீதிபதியா? அப்ப இப்படி சட்ட விதிமீறல்களை பயன்படுத்தி தான் முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அமெரிக்காவை சொன்னார், இரட்டை கோபுர தாக்குதல் 110 மாடி கட்டடத்தை இடிச்சாங்களே, அல் கைதா இடிச்சிச்ச, அதுவே இன்னும் ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை. அல் கைதா இடிச்சாரு, ஒசாமா பின் லேடன் இடிச்சாருன்னு ஊரெல்லாம் பத்த வச்சாங்கல்ல, அது நடந்து ஒரு ஓராண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து நீதிமன்றத்தில், அப்ப இங்கிலாந்து அமெரிக்கா விஷயத்தில் சேர்ந்து நின்று ஆப்கானுக்கு மேல குண்டு போட்டுச்சு. நம்ம 2 கட்டடத்தை இடிச்சு விட்டாங்க, தீவிரவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆப்கானிஸ்தானை தொலைச்சி எடுத்து ஒசாமா பின் லேடனை கைது பண்ணணும்னு சொல்லிவிட்டு லண்டனும் இங்கிலாந்தும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு ஆப்கானிஸ்தானத்தின் மீது குண்டு வீச்சு நடத்தி பயங்கர தாக்குதலை நடத்தினார்கள். இங்கிலாந்து மக்கள்லாம் ஒரே கேள்வி, ஏன் நீ அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு ஆப்கானிஸ்தான் மேல குண்டு போடுற? அப்ப இங்கிலாந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா? நாங்க செய்யறது சரிதான் என்று சொல்வதற்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒசாமா பின் லேடன் குற்றவாளி என்பதற்குரிய ஆதாரங்களை திரையிட்டு காட்டியது. பார்லிமெண்ட் எம்பிகளுக்கு மத்தியில் மறுநாள் உலகம் முழுக்க வந்த எல்லா பத்திரிகைகளிலும் இந்த செய்தி இடம்பெற்றது. அதுல ஒசாமா பின் லேடன் வச்சாருன்றதுக்கு ஆதாரம்னு போட்டாங்கல்ல. என்ன ஆதாரம்? அவர் எங்க பிறந்தாரு, எந்த ஸ்கூல்ல படிச்சாரு, என்ன கார் ஓட்டுனாரு, என்ன விரும்பி சாப்பிடுவாரு, எவ்வளவு நீள தாடி வச்சிருந்தாரு, டெய்லி எத்தனை தடவை தொழுவாரு, எல்லாத்தையும் போட்டு படத்தை முடிச்சுட்டாங்க. மறுநாள் இன்டர்நேஷனல் பத்திரிகைகள் காரி துப்புச்சு. அவர் குற்றம் செஞ்சதுக்கு ஆதாரத்தை கேட்டா அவர் இட்லி சாப்பிடுவாரா தோசை சாப்பிடுவாரான்னு சொல்லிவிட்டு அவருடைய சொந்த விருப்பத்தை எல்லாம் எழுதியிருக்கிறீங்களே என்று கேட்டார்கள். ஒரு ஆதாரமும் இல்லை. ஒசாமா பின் லேடன் இடித்தார் என்பதற்கு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட ஆதாரம் உண்டா? ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லிச்சு தெரியுமா? முல்லா உமர் அன்றைக்கு தலைவராக இருந்தார். அவர் சொன்னாரு, ஒசாமா பின் லேடனை நாங்கள் ஒப்படைக்க தயார், அவர்தான் குற்றம் செய்தார் என்பதற்குரிய ஆதாரத்தை தாண்டார். அமெரிக்கா கொடுத்துச்சா? இந்த இருக்கு ஆதாரம்னு சொன்னாங்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனா அது யூதர்கள் செய்திருக்கிற ஒரு சதி என்பதற்கு அன்றைக்கே பல ஆய்வுகள் வெளிவந்தது. எப்படி வெளிவந்துச்சு? அன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்தவர் ஏரியல் ஷரோன், இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர். அவருக்கு குறிப்பிட்ட அந்த தேதியில விமான தாக்குதல் நடந்துச்சு. அந்த தேதியில அவருக்கு அந்த WTO பில்டிங்ல ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். சரியாக 15 நாட்களுக்கு முன்னால் கூட்டம் ரத்து செய்யப்படுகிறது. எப்படிப்பா தாக்குதலுக்கு 15 நாளைக்கு முன்னாடி கரெக்டா ரத்து பண்ணுனீங்க? கேள்விக்கு பதில் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அந்த கட்டிடத்தில் 4000 யூதர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட அந்த தேதியில ஒரே ஒரு யூதர் கூட வேலைக்கு வரவில்லை. ஒருத்தர் கூட வராமல் இருப்பாரு. ஒரு 10 பேர் வராமல் இருக்கலாம், 100 பேர் வராமல் இருக்கலாம். 4000 யூதர்கள் ஒருத்தர் கூட வரல. சந்தேகத்தை ஏற்படுத்துதா இல்லையா? சரி, குண்டு வெடிப்பு நடந்து முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு அந்த துகள்கள் நாடு முழுக்க, அந்த ஏரியா முழுக்க பல அடிகளுக்கு அப்படியே உறைஞ்சு கிடந்துச்சு. குண்டு வெடிப்பினுடைய துப்பு துளக்கிறதுல மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இடிச்சாங்க, எதை வச்சு குண்டு தயார் பண்ணாங்க, எப்படி வெடிச்சிருக்குன்றதை வச்சு முடிவெடுப்பாங்க. அவசரமாக ஒரு வாரத்துக்குள்ள மொத்த துகள்களையும் கலெக்ட் பண்ணி கடல்ல கொண்டிருப்பேன் கொட்டிடுச்சு அமெரிக்க கவர்மெண்ட். அன்னைக்கே அதிகாரிகள் கேட்டார்கள், எதிர்கட்சியினர் கேட்டார்கள், ஏன் இவ்வளவு அவசரம்? அதை எடுத்து சேஃப்டி பண்ண வேண்டியதானே? ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய கைகளில் கொடுக்க வேண்டியதானே? நீங்க எதுக்கு தேவையில்லாம கொண்டு போய் கடல்ல கொட்டுனீங்க? அதுக்கு பதில் இல்லை. இப்படி ஏராளமான கேள்விகள் மிச்சம் இருக்கிற நிலையில சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு, கோயப்பல்சி தத்துவம்னு சொல்லுவாங்களே, திரும்ப திரும்ப சொன்னா உண்மையா? இன்னைக்கு அப்படிதான் நிலைமை இருக்கு. அவர் இடிச்சாரு, ஒசாமா பின் லேடன் இடிச்சாரு. ஒசாமா பின் லேடனுக்கு நாங்கள் வக்காலத்து வாங்க தேவையில்லை, அவர் இடிச்சாரு சொல்லிட்டு போறோம். தாலிபான்கள் 500 பிள்ளைங்களை கொலை பண்ணுறாங்க, நாங்கள் சொல்லத்தானே செய்யறோம். கோவை கலவரத்தில் குண்டு வெடிப்பில் சம்மந்தப்பட்ட முஸ்லீம்கள் ஒத்துக்கிறதானே செய்யறோம். அதுல ஒன்றும் எங்களுக்கு வெக்கம் கிடையாது. அதுல நாங்களே ஒத்துக்கலையே, நாங்கள் ஆதரிச்சா தான் வெக்கப்படணும். நாங்கள் எதுக்குறோம்?
ஒசாமா பின் லேடனுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் முஸ்லீம் என்பதற்காக அவர் மீது பழி போடப்பட்டிருக்கிறது என்பது எங்களுடைய பார்வை. பிறகு நீங்க எப்படி முஸ்லீம்களை இதில் குற்றம் சாட்ட முடியும்? என்ன அடிப்படையில் நீங்க விமர்சிக்க முடியும்? அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது முஸ்லீம்கள் மேல பொதுவாக சொல்லப்படுவது தவறு என்பதை விளங்கிக்கணும். இஸ்லாம் தூய்மையான மார்க்கமாகத்தான் இருக்கிறது, இனிய மார்க்கமாகத்தான் இருக்கிறது. முஸ்லீம்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஒரு சில பேர் தவறு செய்கிறார்கள். அந்த தவறு செய்கிறவர்களை முஸ்லீம்களாகிய நாங்களே வெறுத்து கொண்டுதான் இருக்கிறோம். சரி, முஸ்லீம் சண்டை போட்டுக்கிறிய, சரியா? அதனால என்ன? ஒரு இந்துவும் தான் சண்டை போட்டுக்கிறாரு, ஒரு கிறிஸ்தவரும் தான் சண்டை போட்டுக்கிறாரு. உலகத்துல அதிகமாக ரத்தத்தை ஓட்டிய ஒரு மதம் எது தெரியுமா? நீங்க சாதாரணமாக கேட்டா முஸ்லீம் தான் சொல்லுவீங்க. வரலாற்றுப்படி சொல்லுங்க, இன்னைக்கு உள்ள நிகழ்வுபடி சொல்லுங்க. உலகத்துல அதிகம் கொலைகள் செய்து மனித ரத்தத்தை ஓட்டி நம்ம மதத்தின் மேல அந்த பழியை போடல. கேள்வி அப்படி இருந்ததுனால நான் பதில் அப்படி சொல்றேன். அந்த மதம் அதற்கு பொறுப்பாகாது. ஒரு மதத்துல உள்ள ஒரு காரியத்தை செஞ்சதுக்காக அந்த மதமே அதை செய்ய சொல்லுகிறத நான் சொல்ல மாட்டேன். கேள்விக்காக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். உலகத்துல அதிகமாக ரத்தத்தை ஓட்டிய மதத்தவர் யாருன்னு பார்த்தா உலகத்திலே கிறிஸ்தவர்கள் தான். அவர்களுக்கு இணையாக மக்கள் ரத்தத்தை ஓட்டிய ஒரு சமூகம் உலகத்தில் கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப லேட்டஸ்ட் வரலாறு சொல்றேனே, நாடு சுதந்திரம் அடைந்தது எப்பொழுது? 1947. 1950, 55 வரைக்கும் பல நாடுகளுக்கு சுதந்திர போராட்டம் நடந்து எல்லாரும் ஜெயிச்சு வெளியே வந்தாங்க. இலங்கை சுதந்திர போராட்டம் நடந்துச்சு, மலேசியாவில் நடந்துச்சு, பாலஸ்தீனத்தில் நடந்துச்சு, சிங்கப்பூரில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 55 நாடுகள். இந்த 55 நாடுகளையும் பிடித்தது யார்? எப்படி பிடித்தார்கள்? அவர்களோடு என்ன உறவை வைத்திருந்தார்கள்? எல்லாம் போர் தானே. ஒரு நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி 55 இப்ப காமன்வெல்த் நாடுகள் சொல்றோம்ல, அது காமன்வெல்த் ஏற்கனவே பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையா இருந்த 55 நாடுன்னு அர்த்தம். ஆனா நம்ம நாட்டுக்கு வெக்கம் இல்லையான்னு தெரியல. நாங்கெல்லாம் ஒரு அடிமை கூட்டம்னு சொல்றதுக்கு மீண்டும் இந்த காமன்வெல்த்தை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நான் தான் சுதந்திரம் ஆயிட்டேன்ல, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. இன்னைக்கும் அந்த 55 நாடுகளுடைய கூட்டமைப்பை இங்கிலாந்து நிர்வாகம் பண்ணுகிறது. இங்கிலாந்திலே அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருப்பவர்கள் யார்? போர் செய்தவர்கள் யார்? ஜப்பான்ல குண்டு போட்டது யார்? வியட்நாம் தாக்குனது யார்? கொலிவியாவில் அடிச்சது யார்? இது மாதிரி வரிசையா அடிக்கிட்டே போகலாம். ரத்த ஓட்டுதல் சாமானியமான ரத்த ஓட்டுதல் இல்லை. அடுத்த நாட்டுக்குள்ள புகுந்து அடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடினார்கள். நம்ம நாட்டு மக்கள் பல 100 ஆண்டுகளாக எத்தனையோ பேர் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்து வந்து இங்க மன்னர்களா மாறி இருக்கிறாங்க. ஆனா ஆங்கிலேயர்களை 200 வருஷத்துக்கு மேல வைக்காம விரட்டி விட்டாங்க. மற்றவனை எல்லாம் பல வருஷத்துக்கு தாக்கு பிடிச்ச நம்ம நாடு பிரிட்டிஷ்காரனுக்கு 200 வருஷத்துல விரட்டி விட்டுச்சு. எப்படி விரட்டிச்சு? ஆயுதங்கள்லாம் கிடையாது, எல்லாம் கம்பு, கல்லு, வேலு, சூழாயுதம். இதுதான் நம்ம நாட்டில் ஆயுதம். அவன்கிட்ட பீரங்கி இருந்துச்சு, துப்பாக்கி இருந்துச்சு. ஆனாலும் ஃபைட் பண்ணி அடிச்சு விரட்டினாங்க. ஏன்? அவன் பண்ணின தொல்லை எப்படி, பறித்த உயிர்கள் அப்படி, நாட்டுடைய வளங்களை அப்படி சுரண்டினார்கள். பெரிய பெரிய கட்டடங்களை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறோம். எப்பா பிரிட்டிஷ்காரன் என்னமா கட்டடம் கட்டியிருக்காயா அப்படின்னு. அதை கட்டுவதற்காக எத்தனை மனித ரத்தங்கள் இங்க சிந்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு உழைப்பு சுரண்டப்பட்டிருக்கிறது, அதை பத்தி யோசிச்சோமா? அதனால 2 பேரும் ஒரு சமூகத்தை சார்ந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டதுனால சமூகம் தப்புன்னு சொல்ல முடியாது, அந்த மதம் தப்புன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே 2 பேர் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள். ஏன் புரொட்டஸ்டன்ட்டுக்கும் கத்தோலிக்கர்களுக்கு இடையில் நடந்து முடிஞ்ச சண்டைகள் தெரியாதா? அதை வச்சு என்ன சொல்ல வர்றீங்க? ஐரோப்பாவில் இருண்ட காலத்திலிருந்து மக்கள் வெளிவந்து ஆன்மீக புரட்சி ஏற்படுத்தினாங்க, அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? மதத்துக்கு ஜீசஸுக்கு கொடுக்க வேண்டியது ஜீசஸுக்கு கொடு, சீசருக்கு கொடுக்க வேண்டியது சீசருக்கு கொடு அப்படின்னு சண்டை போட்டு வெளியே வந்தாங்களே, அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அதை வைத்துக்கொண்டு ஒரு சமூகத்திற்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. சமூக ஜட்ஜ்மெண்ட் என்பது ஒட்டுமொத்த சமூகமும் எதை ஆதரிக்கிறதோ அதற்குத்தான் சமூகத்திற்கு அந்த பட்டத்தை வழங்க வேண்டுமே தவிர 1-2 பேர் செய்வதை வைத்துக்கொண்டு அந்த பெயரை வழங்குவது ஏற்புடையது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பேர் வீரபாண்டியன். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ உலகத்தில் எல்லா ஜாதிக்காரங்க இருக்காங்க, மதம் எல்லாம் இருக்குது. முஸ்லீமை மட்டும்தான் தீவிரவாதி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது திரைப்படத்துலையும் வருது, எல்லாமே செய்கிறாங்க. அது எதனால என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு டவுட் இருக்குது, இன்னும் ரொம்ப நாளாக இருக்குது கேட்கணுன்னு. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை சார், அதான் கேட்கணும். அது டவுட்டு. சகோதரர் வீரபாண்டியன் முதல்ல சொன்ன கேள்வியினுடைய தொடர்ச்சியாகவே கேட்குறாங்க. நாட்டில் உலகத்தில் எவ்வளவோ மதத்தவங்க இருக்கிறாங்க, ஆனால் உங்களை மட்டுமே டார்கெட் வச்சு சொல்ல வேண்டிய தேவை என்ன, காரணம் என்ன?
அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறாங்க. அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டால், குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது இதனை வளர்ப்பதற்காக, இதனுடைய கோட்பாடுகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து இஸ்லாத்தின்பால் மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உலகம் முழுவதையும் கட்டுப்படுத்துகிற ஒரு தலைமை என்று ஒன்று கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஆர்கனைஸ்டு கிடையாது. அங்கங்கே சின்ன சின்னதாக பண்ணுவாங்க. இதற்காக ஒரு பெரிய அளவில் பொருளாதாரத்தில் செலவு பண்ணுறதுக்கும் முஸ்லீம் நாடுகள்லையும் ஆள் இல்லை. இப்போ கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிறிஸ்தவ நாடுகள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அரசாங்கமே அதை வெளியிட்டு இருக்கிறது. 1600 கோடி ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டிலேருந்து கிறிஸ்தவ மிஷினரிகளுக்காக வருகிறதுன்னு போன வருஷம் அரசாங்கம் அறிக்கை வெளியிட்டுச்சு. அப்போ இந்த மாதிரி செய்கிறதுக்கு முஸ்லீம் நாடுகள் யாரும் தயாராக இல்லை. அப்படியே கொடுத்தாலும் எதுக்கும் கொடுப்பாங்க தெரியுமா? பள்ளிவாசல் கட்டுறதுக்கு கொடுப்பான், வேற ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டான் முஸ்லீம்கள். அப்போ இந்த மாதிரி இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, அதனுடைய கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு திட்டமிட்ட ஒரு அமைப்பு எதுவுமே இல்லை. உலக அளவில் வளர்ந்து வருகிற மார்க்கத்தில், மதத்தில் முதலிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது. இது நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகத்தை பற்றி இழிவுபடுத்தி ஒரு திரைப்படம் ஒன்று எடுத்தாங்க. அதுக்காக வேண்டி உலகம் முழுவதிலையும் கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்போ கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிற பிஷப்பு அவருடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். உலகம் முழுவதிலும் மதமாற்றங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய ரேஷியோவை போட்டுட்டு அவர் சொல்றாரு, கிறிஸ்தவர்களை விட முஸ்லீம்கள் 2% அதிகமாக, 19% கிறிஸ்தவத்தை நோக்கி வருகிறார்கள், 21% இஸ்லாத்தை நோக்கி போகிறார்கள். கிறிஸ்தவர்கள் இன்னும் வேலை செய்யணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வெளியிட்டு இருந்தார். அப்போ உலகம் முழுவதிலும் இதுதான் நிலைமை. இதை பார்க்கும் பொழுது மத தலைமையை வைத்து சம்பாதித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்கல்ல, மத பீடங்களை, பொதுமக்களை சொல்ல, கிறிஸ்தவத்திலையும் பொதுமக்கள் இருக்கிறாங்க, இந்து மதத்தில் பொதுமக்கள் இருக்கிறாங்க, 90% பொதுமக்கள் தான். நாம் எல்லாருமே அந்நியோன்யமாக இருக்கிறோம். உங்களுக்கு எனக்கும் இடையில எந்த பகையும் இல்லை. இப்போ ஊரில் இருக்கிறோம், என்ன பஞ்சாயத்து ஓடுது? ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. ஆனால் மதத்தை கருவியாக வைத்து அமைப்பு நடத்துகிறவர்கள், மதத்தை கருவியாக வைத்து பணம் சம்பாதிக்கிறவர்கள், மதத்தை கருவியாக வைத்து அதனுடைய உயர்ந்த பீடங்களில் அமர்ந்திருக்கிறவர்கள், அவர்களுக்கு இது எரிச்சலை தருது. ஒருத்தன் இஸ்லாத்தில் போறான்னா எங்க இருந்து போறான்? இங்க இருந்து தானே போறான். 1000 பேர் இருக்குது, 500 முஸ்லீம் இருக்கிறான். இன்னைக்கு 501 முஸ்லீம் ஆயிட்டான்னா இங்க 999 ஆயிடுச்சுல. இப்படி குறைய 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 அவனுக்கு தாங்க முடியல. நம்முடைய அதிகாரம் சுருங்குது, ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும், முஸ்லீம்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கணும். எப்படி தடுக்கலாம்? ஏதாவது ஒரு சதி பண்ணி தடுப்போம். இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை விடுவோம். இஸ்லாத்தை நோக்கி வர்றவங்களுடைய எண்ணிக்கை குறையும். வேணாம், தீவிரவாதி என்னமாவது பண்ணி விடுவாங்க. இப்போ இப்பவுமே பாருங்க, சகோதரர் கேட்டார், நான் வர்றதுக்கு முன்னாடியே கேட்டேன், எனக்கு சேஃப்டி இருக்குமான்னு கேட்டேன். இது வேணா அந்த பிரச்சாரத்துடைய பின்னணி தானே. ஒரு அரங்கத்துக்கு வர்றதுக்கே சேஃப்டியான ஒருத்தர் யோசிக்கிறார்னா மதத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ யோசிப்பாரு? இந்த எண்ணம் ஏற்படணுன்றதுக்காக வேண்டி மத தலைவர்கள் செய்திருக்கிற ஏற்பாடு இது. அதனால் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பெயர் கிரி ஐயர், இலுப்பூர். அதாவது இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், அதை நான் ஏற்றுக்கிறேன். பிற மதத்தில் இருந்து வர்றவங்களை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க, அவங்களால உங்களுக்கு நன்மையா தீமையா? கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அதுதான். அவர்கள் எல்லாரும் பேரை மாற்றிக்கொண்டு வரும்போது அது நடக்கக்கூடிய உங்களை ஒரு தீவிரவாதத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள். அதற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? பிற மதத்திலேருந்து வர்றாங்கல்ல, அவங்களும் ஒரு பணத்துக்காக இதுக்காக நிறைய பேர் சேர்றாங்கன்னு ஒரு கேள்வி செவி வழியாக கேட்டிருக்கு. அவங்க போய் தீவிரவாதத்தில் சேர்றதுனால உங்கள் மதத்துக்கு தான் கெட்ட பேர் வருது. அதை ஏன் மத மாற்ற தடை சட்டம் நீங்கள் கொண்டு வரக்கூடாதா? அதுதான் ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி பெண்கள் இஸ்லாத்தில் புனிதமாக போற்றப்படுவது பர்தா. அதை திரைப்படத்திலையும் நாடகங்களையும் சின்ன திரைகளையும் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அது தவறான நோக்கம் என்று எனக்கு தெரிகிறது. அதை தடை செய்ய நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? பர்தா மற்ற ஆண்களோ ஒரு பெண்களோ அதாவது ஒரு கொள்ளையடிக்க போகிறவங்க கூட பர்தா அணிந்து கொண்டு செல்கிறார். அதை நீங்கள் சின்ன திரையிலோ பெரிய திரையிலோ காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? ஐயா கிரி ஐயர் ஒரு 2 நல்ல கேள்விகளை கேட்குறாங்க. முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருத்தவங்க வரும் பொழுது காசு பணத்துக்காக வேண்டி வர்றாங்க, நான் கேள்விப்படுறேன். அவங்க தீவிரவாதத்தில் போய் சேர்றதாகவும் கேள்விப்படுறேன்.
இதனால் உங்களுக்கு நன்மையா தீமையா? அவன் போய் தீவிரவாதத்தில் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு கேடு தானே, உங்களையும் சேர்த்து தான் தீவிரவாதிம்மா. இதை விட நீ ஒரேடியாக மதம் மாறாதப்பா, உன் மதத்தில் நீ இருந்துக்க, என் மதத்தில் நான் இருந்துக்கிறேன், மதமாற்ற தடை சட்டத்தை போட்டுருவோம்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருவதனால் உலகியல் ரீதியாக எங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதனால் பல சிரமங்களை தான் நாங்கள் சந்திக்கிறோம். உலக அளவில் அவருடைய வருகையினால் எங்களுக்கு பொருளாதார வரவு கிடையாது, அவருடைய வருகையினால் எங்களுடைய மரியாதைக்கு பெருக்கம் கிடையாது, அவருடைய வருகையினால் எங்களுடைய அதிகார வளர்ச்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே வளரலை. ஆனால் அவர்கள் வருவதை நாங்கள் விரும்புகிறோம். எதனால் விரும்புகிறோம் தெரியுமா? உலகத்தினுடைய நன்மைக்காக இல்லை. நாங்கள் அனைவரும் இறந்த பிறகு மீண்டும் இறைவன் நம்மை எழுப்புவான். யாரெல்லாம் இறைவனை கட்டுப்பட்டு வணங்கி வாழ்ந்தார்களோ அவர்களை இறைவன் சொர்க்கத்தில் சேர்ப்பான். யார் அந்த படைத்த இறைவனை வணங்கவில்லையோ அவர்களை இறைவன் நரகத்திலே சேர்ப்பான் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படி நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய கருத்துப்படி நான் ஒரு சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இறந்த பிறகு இறைவன் சொர்க்கத்தை தரணும்னு ஆசைப்படுறேன், தருவார்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என் அருகிலே இருக்கிற அத்தனை பேரும் வர வேண்டும், அது என்னுடைய விருப்பம். அதுக்காக என்ன சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஏதாவது 4 பேர் இஸ்லாத்துக்கு வாங்க, வந்தீங்கன்னா ஒரு நாளை மறுமை வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும், மரணத்துக்கு பிறகு நீங்கள் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவர்களுக்கு நல்லதை சொன்னதற்காக எனக்கும் இறைவன் கூலி தருவான். நீ தான் உண்டு தான் வேலை உண்டு நீ இருக்கலை, அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க மரணத்துக்கு பிறகு தோல்வி அடைஞ்சிடக்கூடாத, நரகம் போயிடக்கூடாதுன்னு நீ பரிதாபப்பட்டல, அதுக்காக இந்த வச்சுக்க நன்மை என்று இறைவன் எனக்கும் நன்மைகளை பரிசீலிப்பான். அந்த மரணத்திற்கு பிறகு உண்ட மோட்சத்திற்காக சுவர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு நாங்கள் அந்த வருகையை விரும்புகிறோம். உலகியல் ரீதியாக எந்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது, அவங்க வர்றதுனால பணம் கொடுத்து மாற்றப்படுறாங்க, தீவிரவாதத்தின் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குல்ல, இது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு இந்த குற்றச்சாட்டை நீங்கள் சொல்ல முடியாது. பணம் கொடுத்து மாற்றப்படுவது இருக்கிறது, நீங்கள் புண்பட்டு கொள்ளக்கூடாது, நடப்பு நிலவரம் உலக அறிஞ்ச செய்தி தான். அதனால நான் அதை ஓப்பனாக பேசுகிறேன். இது ஏதோ என்ன புனிதப்படுத்தி இஸ்லாத்தை புனிதப்படுத்தி கிறிஸ்தவத்தை மட்டப்படுத்துறதுன்னு யாரும் தயவு செஞ்சு எடுத்துக்கொள்ளாதீங்க. விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்லுகிற செய்தி. மிஷினரிகள் எக்கச்சக்கமாக வைத்திருக்கிறார்கள், அவங்க வீடு கட்டி தர்றோம்னு சொல்கிறாங்க, அவங்க வேலை வாங்கி தர்றேன்னு சொல்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான செயல்கள் வழியாக அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை மதத்தை வளர்க்கிறார்கள். இங்கே பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொன்னால் எதுவும் அவருக்கு கிடைக்காது. சில பேர் அந்த கிறிஸ்தவர்கள் பேசுறதை கேட்டுட்டு எங்களையும் பேசுவாங்க, அப்படியா உங்கள் மார்க்கத்துக்கு என்ன செய்விய, ஒரு பையனுக்கு வேலை இல்லை வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா, ஒரு வீடு இல்லாமல் சிரமப்படுற வீடு கட்டி கொடுத்துருவீங்களாம்பாங்க. நானே வீடு இல்லாமல் பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்குறேன், உங்களுக்கு ஏன் நாங்கள் வீடு தர்றது? நீங்கள் இஸ்லாத்திற்குள்ளே வந்தால் உலகத்தில் ஒன்றும் கிடைக்காது, கடவுள்கிட்ட நீங்கள் நன்மையை பெறலாம், செத்த பிறகு மோட்சம் பெறலாம், அதை விரும்பினா வாங்க, இங்கே ஏதாவது கிடைக்கும்னா வந்துடாது, ஒன்றும் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனால் இருப்பது கூட போயிடும். இப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்குவோம், அவருக்கு கவர்மெண்ட்டில் இடஒதுக்கீடு கோட்டா இருக்கிறது, முஸ்லீமாக மாறிட்டார், அரசாங்கம் உனக்கு அந்த கோட்டா கிடையாதுன்னு சொல்லிடும், வேலை போயிடும், வேலை கூட போகும்பா விரும்பினா வா. நாங்கள் என்ன சொல்லுவோம், இருக்கிற வேலை போகலாம், குடும்பத்தில் பிரச்சனை பண்ணலாம், என்னடா இது நம்ம பாரம்பரியத்தை விட்டு ஓடிட்டியே அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க விரட்டி அடிக்கலாம், சமூகத்தில் ஊர் விளக்கம் பண்ணலாம், அப்படியெல்லாம் நடக்கும். அதையெல்லாம் பிரச்சனை பண்ணினாலும் பரவாயில்லை, இழப்புகளை சந்தித்தாலும் பரவாயில்லை, நான் செத்த பிறகு நிம்மதியாக வாழணும், கடவுளிடத்தில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு நினச்சாவா, உலகத்துக்கு ஆசைப்பட்டு வந்துடாதன்றோம். அதனால் இந்த பொருளாதாரத்தை கொடுத்து மாற்றுறதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. சரிங்க, மாற்றின பிறகு தீவிரவாதத்தில் போய் சேர்ந்துடுறாங்க, அதுக்கும் வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் வர்றது காசு பணத்துக்காக வேண்டி ஒருத்தர் வர்றான்னு வச்சுக்கோமே, காசுக்கு ஆசைப்படுறவனா இருந்தால் அவன் உலகத்தில் வாழ ஆசைப்படுறான்னு அர்த்தம். பணம் கிடைக்கும், 1 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா அனுபவிக்கணும்ல, 1 லட்ச ரூபா வாங்கி வச்சுக்குவோம், அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும், டெய்லி திறந்து பார்த்துக்குவோம், அதுக்காக 1 லட்ச ரூபா வாங்கினா 1 லட்சத்தை வாங்கினா அதை வச்சு ட்ரெஸ்ஸை வாங்குவோம், ஒரு காரை வாங்குவோம், ஒரு வீட்டை வாங்குவோம், மனைவி மக்களுக்கு நகை எடுத்து கொடுப்போம், சந்தோஷமாக இருப்போம். வாழ்வதற்கு தானே பணம். பணத்தை வச்சுக்க நான் போய் சாவ போகிறோமாண்ணா? பணத்தை வாங்கிக்கிட்டு தீவிரவாதிக்கு அவனு போக மாட்டான். யார் போவா? நெசமாவே அது உண்மை நம்புறான். பார்த்தீங்களா, உசுரை கொடுத்தா கடவுள் எனக்கு நன்மை தருவாரு அப்படி நம்புறவன் தான் உயிரை கொடுக்க போவானே தவிர, பணத்துக்கு ஆசைப்படுறவன் மதத்தை மாற்றிக்கலாம், மனைவியை மாற்றிக்கலாம், வியாபாரத்தை மாற்றிக்கலாம், உசுரை கொடுக்கன்னு எவனும் வரமாட்டான். பணத்தின் மீது விருப்பம் உள்ளவனே உலகத்தின் மீது விருப்பம் உள்ளவன் அர்த்தம். இவன் எப்படி அங்கே தாவுவான்?
பணத்தை வாங்கி வச்சு ஓடி போயிடுவான். தாத்தான்னு வாங்கிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு பின்கதவு திறந்துட்டு ஓடுற ஆளா இருப்பானே தவிர அப்படி சொல்லப்படுவது ஒரு தப்பான தகவல். அப்படி யாரும் கூப்பிடுறது கிடையாது, யாரும் அப்படி சொல்றதுக்கு ஆளும் கிடையாது. சரியா, ஒரே ஐடியா. சரி, இந்த பிரச்சனை எதுக்குப்பா, மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்துடலாமே அப்படின்னா அதை நாங்கள் உடன்படவே மாட்டோம். ஏன், இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டப்படி அனைவரும் அவரவர் விரும்பிய மதத்தை பின்பற்றுகிற வாய்ப்பு இருக்கிறது. நல்லதுன்னு விரும்புறதை தேர்ந்தெடுத்து போய்கிட்டே இருக்கட்டும். அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் இருக்கக்கூடாது. கட்டாயப்படுத்தி சேர்க்கக்கூடாதுங்கிறத நான் ஒத்துக்குவேன். கட்டாயம் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. கத்தி வச்சு மிரட்டுறது, இல்லாட்டி கொண்டு விடுவேன்னு சொல்றது, அதை ஏற்றுக்க மாட்டேன். அதே நேரத்தில் அவராக படித்து விளங்கி சிந்தித்து எனக்கு இது நல்லது என்று கண்டு நான் ஒரு மதத்தை தழுவினால் அதை யாரும் குற்றம் சொல்லக்கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஒன்று. அடுத்த ஐயா கேட்டாங்க, பர்தாக்கள் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது, குற்றவாளிகளை எல்லாம் பர்தா போட்டு காட்டுறாங்க. நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சார குற்றத்தை சாட்டுறதுக்காக வேண்டி விசாரிக்க வந்த ஒரு நடிகை பர்தா போட்டுட்டு வந்தா. அப்போ இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு களங்கம் தான், முஸ்லீம்களுக்கு களங்கம் தான். ஒரே ஐடியா பர்தா விசேஷத்தை ஒழிச்சிட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த பிரச்சனைக்குரிய பர்தான்னு வருதே, ஒரு ஆம்பளை பொம்பளை மாதிரி பர்தா போட்டுட்டு வர்றது, நீதிமன்றத்துக்கு வரும்போது முகத்தை மூடிக்கிட்டு பர்தா போட்டு வர்றது, இது எல்லாமே இஸ்லாம் காட்டித்தராத பர்தா முறை. பர்தாவில் சமூகத்தில் நீங்கள் ரெண்டு பார்ப்பீங்க. ஒன்று, மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க, முகம் திறந்துருக்கும், இது ஒரு வகை. இன்னொன்று, முகத்தையும் சேர்த்து மூடி இருப்பாங்க. ரெண்டு வகையான பர்தாவை நீங்கள் பார்க்கலாம். முகத்தை மூடுறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதியே கிடையாது. நீங்கள் சொல்ல திட்டிக்கிட்டு தான் இருக்கணும். ஊரா கூட்டம் போட்டு ஏன் முகத்தை மூடுறிய? இந்த பக்கத்தில் ஏவிஜி காலேஜா, ஏவிசி, போன வருஷம் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு பர்தா போடுறது சம்பந்தமா. பாரதிய ஜனதா கட்சி கூட பிட் அடிச்சிருவாங்க, அதனால தடுக்கப்படணும்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் உள்ள நுழைஞ்சு பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க, முகத்தை மூடிக்கிட்டு வர்றாங்க. ஒரு தடவை ஆம்பளை பையன் ஒருத்தன் உள்ள வந்துட்டான், என்ன பண்ண சொல்றிய? அப்போ நாங்கள் அங்கேயே கூட்டம் போட்டு பேசணும், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க. முஸ்லீம் பிள்ளைங்க விவரம் இல்லாமல் முகத்தை மூடுறாங்க, இஸ்லாமிய சட்டப்படி முகம் மூடக்கூடாது, நபிகள் நாயகம் முகத்தை மூடக்கூடாதுன்னே வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க, குர்ஆன்ல இறைவன் அப்படி சொல்லி இருக்கிறான். உடலை மறைங்க, அது அந்நிய ஆண்களை ஈர்க்கிறது. அங்கங்கே திறந்து போட்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்காது, இடுப்பு தெரிகிற மாதிரி போட்டீங்கன்னா பார்க்குறவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதனால ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க, முகத்தை மூடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறதுன்னு கல்லூரியில் பேசணும். கல்லூரி மாணவிகள் ஒவ்வொருவருடைய ஃபோன் நம்பர் வாங்கி அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு பேசணும். நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால பல பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவனும் தப்பு பண்ணுறான், இஸ்லாத்துக்கு கிட்ட பேர் ஆயிடுது. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, பெரும்பாலும் தப்பு செய்ய நினைக்கிற எல்லாருமே அவங்களை இப்போ கவசமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. டூ வீலரில் பையனோட ஒரு பொண்ணு சுத்த நினைக்கிறான். அன்னைக்கு நாங்கள் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் காரில். வழியில் பார்த்தா ஒரு நல்ல சிவப்பு ஆடை அணிஞ்சு மாலை போட்டு பொட்டுக்கிட்டுலாம் வச்சு அது மாதிரி ஒரு 2-3 பையங்க, ஒரு பொண்ணு முழுக்க பர்தா போட்டு டூ வீலரில் போய்கிட்டு இருக்கிறான். பார்த்தா இது பொருத்தமாக தெரியலையே, போகிற போக்க பார்த்தா அப்படின்ட்டுன்னு என்ன விவரம்னு கேட்பான்னு சொல்லிட்டு தம்பி நிப்பாட்டு அப்படின்னு நிப்பாட்டணும். நிப்பாட்டினோன்னா ஓன்னு ஒப்பாரி வச்சுது பாருங்க அந்த புள்ள. என் பேர் சுசீலாவோ என்னமோ ஒரு பேர் சொல்லிச்சு, ஒரு இந்து பேர் சொல்லிச்சு. பிறகு ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க? இல்லை, இவர் தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காங்க, நான் வெளியே போனால் வீட்டில் தப்பாக நினைப்பாங்க, பேசுவாங்க, அதனால தான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தாங்கள் தப்பு செய்ய நினைக்கிறவர்கள் அதை ஒரு கவசமாக பயன்படுத்துகிறார்கள் என்பது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இதுக்கு சில முஸ்லீம் பெண்களும் உடந்தையாக இருக்கிறார்கள். அவங்க முகத்திரையை அகற்றணும், குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. உடலை மறைச்சிக்குங்க, உடலை கவர்ச்சிகரமாக காட்டாதீங்க, அதை பார்த்தா பல பேர் தப்பு செய்யணும்னு நோக்கம் வந்துடும். அதுக்காக வேண்டி மேலேருந்து கீழே வரைக்கும் கவர் பண்ணுங்க, முகத்தை மூடாதீங்கள் என்று தான் சொல்லி வருகிறோம். அது நீங்கள் சொல்லுகிற இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய இந்த கோரிக்கை இந்த சபையிலே நாங்கள் வைக்கிறோம். சில பேர் முகத்தை மூடிட்டு வர்றாங்கல்ல, அவர்களால் இந்த சமூகத்தில் தவறு நடப்பதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஒழுக்கம்னு நினைக்கிறாங்க. முகத்தையெல்லாம் மூடிட்டு போனால் அது ரொம்ப ஒழுக்கம், அது ஒரு கட்டுப்பாடு, அதனால் 1000 பேர் கெட்டு போகிறாங்க. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு அவர்களுடைய கணவரே கெட்டு போகலாம். முகத்தை மூடிட்டு ஒரு பொம்பளை போகிறாளா, டெய்லி தெருவுக்குள்ளே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு பொஞ்சாதியை கூட்டிகிட்டு. பொதுவாகவே இந்த சமூகத்தில் ஆம்பளைங்க தப்பு செய்யாமல் இருக்கிறதுடைய காரணத்தில் ஒன்று என்னன்னு கேட்டால் சமூக கட்டுப்பாடு. இன்னொரு பொம்பளை கூட போகிறான்னா மாமன் கேட்பான், அமைச்சான் கேட்பான், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க விசாரிப்பாங்க. அந்த பயமே தப்பு செய்ய விடாமல் தடுக்கும். இப்போ இவர் பொண்டாட்டி எப்போது மூஞ்ச மூடிக்கிட்டே அவர் கூட போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. சம்மர் லீவ் வந்துச்சு, நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாமான்னு அனுப்பி விட்டார் 10 நாளைக்கு. இப்போ இன்னொரு பொம்பளைக்கு அதே மாதிரி மூஞ்ச மூடி கூட்டிகிட்டு வந்தாருன்னா யாருக்கு தெரியும்?
ஒன்றும் தெரியாது. அப்போ அது அந்த பொம்பளைங்களுக்கே கேடா போயிடும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கே சிக்கலை உண்டாக்கிடும். யாரும் கேட்க மாட்டாங்க, எப்போதும் போகிறது அவன் கொஞ்சம் அது கூட போகிறான்ப்பா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால் இப்படிப்பட்ட சிக்கலெல்லாம் உருவாக்குகிற ஒரு வாசலை இஸ்லாம் திறந்து வைக்கவில்லை. முஸ்லீம்களில் சில பேர் தங்களுடைய அறியாமையால் திறக்கிறார்கள். அவர்களும் தங்கள் முகத்திரையை அகற்றி முழுமையாக பர்தாவை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.